Hello everybody. Hi. Welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. So today நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லெக்சர். ஓகே? Because இன்னைக்கு செஷன்ல வந்து previous yearல கேட்ட எல்லா compulsory questionஸுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே? So வந்து சும்மா இல்ல. சூப்பரா வந்து செம்மையா உங்களுக்காக வந்து அனலைஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பர்టిక్యులர் செஷனை வந்து பில்ட் பண்ணிருக்கோம். ஓகே? சோ இப்போ லைவ் கிளாஸ்ல வந்திருக்கிற எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? Have you all smashed the like button? Yes. Have you all smashed the like button? எல்லாரும் லைக் பட்டன் அடிச்சாச்சா? ஓகேடா. சோ இன்னைக்கு ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணேன். ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி உடைய எல்லா क्वेश्चन பேப்பர்ஸும் எடுத்து இந்த கம்பல்சரி क्वेश्चंस வந்து என்னதான் கேக்குறாங்க அப்படினு சொல்லிட்டு. ஓகே? சோ லெட் மீ ஷோ யூ தட் ஃபர்ஸ்ட். ஓகே? சோ பாருங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கம்பல்சரி क्वेश्चंसல ஒரு क्वेश्चन பேப்பர்ல கேட்ட क्वेश्चंस வந்து அதிகமா அடுத்த क्वेश्चन பேப்பர்ல வந்து ரிப்பீட் ஆகல. ஓகே? பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு क्वेश्चन பேப்பர்ல கேட்ட क्वेश्चंस வந்து இன்னொரு क्वेश्चन பேப்பர்ல வந்து நமக்கு பெருசா வந்து ரிப்பீட் ஆகல. which means புதுசா தான் வந்து கேக்குறாங்க. ஒரு சில டைம்ல வந்து ஈஸியாவே வந்து கேக்குறாங்க, ஒரு சில டைம்ல இட் இஸ் டிஃபிகல்ட்டா ஓன் क्वेश्चंஸா வந்து கேக்குறாங்க. ஆனா I identified a pattern. அந்த பேட்டர்ன் வந்து என்னது அப்படினா ப்ராப்ளம்ஸ் கேக்குறாங்க. இல்லனா அவங்க வந்து ரீசனிங் பேஸ்டு क्वेश्चंஸா வந்து கேக்குறாங்க. இல்லனா கன்வர்ஷன்ஸ் கேக்குறாங்க. இது மூணுத்துல இருந்து ரிப்பீட்டடா நமக்கு கம்பல்சரி கேக்குறாங்க. சரி, ஓகே. ஏன் எல்லா क्वेश्चंஸும் நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியுது, இந்த கம்பல்சரி क्वेश्चंस மட்டும் நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாது அப்படினா, ஒரு கவர்மெண்டா இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கட்டும், இல்லனா யாரா வேணா இருக்கட்டும், ஒரு क्वेश्चन பேப்பர் ப்ரிப்பேர் பண்றப்போ எல்லாருமே அட்டெண்ட் பண்ற மாதிரி பாஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் நம்மளோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கம்பல்சரி क्वेश्चंसலாம் நமக்கு வந்துரும். அண்ட் ஒரு 85-90% வாங்கணும் அப்படின்னா படிச்சா மட்டும் தான் வாங்க முடியணும் அப்படிங்கிற மாதிரி வந்து क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து இருக்கும். 95 வரைக்கும் ஓரளவுக்கு வந்து ஒரு क्वेश्चन பேப்பர் நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம். ஆனா ஒரு 5 மார்க்குக்கு டிஃபிகல்ட்டா கேட்டாதான் நம்பர் ஆஃப் சென்டம்ஸை வந்து ஃபில்ட்ரேட் பண்ண முடியும். ஓகே? ஸோ இத்தனை பேர் தான் சென்டம் எடுக்கிற மாதிரி வந்து இருக்கணும் இல்லையா ஒரு क्वेश्चन பேப்பர் அப்படிங்கிறப்போ எல்லாரும் சென்டம் வாங்கிடக்கூடாதுல்ல ஈஸியா. அப்போ இந்த நம்பர் ஆஃப் சென்டமை கம்மி பண்றதுக்காக கொஞ்சம் ஓனா கிரியேட்டிவா கேட்கக்கூடியது தான் இந்த பர்டிகுலர் கம்பல்சரி क्वेश्चंस. புரிஞ்சுதாடா? வெரி குட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த क्वेश्चंसலாம் வந்து கம்பல்சரியில் கேட்குறாங்க. ஸோ இந்த 99.9% கம்ப்ளீஷன் கொஷின் இருக்குல்ல, அதை வந்து 90% சொல்லி மாற்றியும் கேட்கலாம். அதை வந்து நேற்று நம்ம டாப் ப்ராப்ளம்ஸ் செஷன்லேயே வந்து பார்த்தோம். அப்புறமா அயன் 3+2+ல யார் வந்து மோர் ஸ்டேபிள், இது வந்து வேற அயான் கொடுத்து கூட நமக்கு வந்து கேட்கலாம். அடுத்து பாருங்களேன், கால்குலேட் த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், டைட்டானியம் 3+, மேங்கனீஸ் 2+, நிறைய வாட்டி ரிப்பீட்டடா கேட்டாங்க. ஆனா அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா என்ன அயான் வேணா அவங்க கொடுத்து ஓனா கேட்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சொல்லி தர போறேன். அடுத்து பாத்தீங்கன்னா சாலபிலிட்டி ப்ராடக்ட் கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்து வந்துருது. ஆனா அதுல என்ன பர்டிகுலர் காம்பவுண்ட் கேக்குறாங்க அப்படிங்கிறது வருஷத்துக்கு வருஷம் வந்து மாறுது. அண்ட் அடுத்து திருப்பியும் பாருங்க சாலபிலிட்டி ப்ராடக்ட்லேருந்து திருப்பியும் வந்து क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. தென் அகெயின் வந்து ப்ராப்ளம்ஸ். ஸோ எதர் வந்து ப்ராப்ளமா இருக்கு இல்லைன்னா ரீசனிங் கொஷினா வந்து இருக்கு. ஆல்கஹால்ஸ் ஹேவ் ஹையர் பாய்லிங் பாயிண்ட் தேன் ஆல்டிஹைட் வை, ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின். தென் பாருங்க ஒரு ஏபிசிடி கன்வர்ஷன். அடுத்து இங்க பாருங்க pH வேல்யூ. இந்த கொஷின் உங்க புக்ல எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த கொஷின் வந்து உங்க புக்ல எங்க இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியுமா? டு யூ நோ தட்? இதெல்லாமாடா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இக்னோர் பண்ணுவோம்ல. ஐ திங்க் உங்க செகண்ட் வால்யூம்ல பேஜ் நம்பர் 11 வந்து எடுத்து பாருங்க. ஓகேவா? இதெல்லாமா கேட்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நமக்கு கேட்டிருக்காங்க கம்பல்சரியில. ஓகே? அடுத்து கிளிசரால் டு ஆக்ரோலினோட கன்வர்ஷன்ஸ், அதுக்கப்புறமா அசிட்டிக் ஆசிட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வச்சு ரிடக்ஷன் பண்றாங்க, ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ். தென் அகைன் வந்து ஒரு ப்ராப்ளம் pH ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்காங்க. அசிடோன் ஹாலோ ஃபார்ம் கன்வர்ஷன், ஆர்கானிக் கன்வர்ஷனா இருக்கு இல்லைன்னா ப்ராப்ளமா இருக்கு. குளோரோ அசிட்டிக் ஆசிட் ஸ்ட்ராங்கர் தேன் அசிட்டிக் ஆசிட், ரீசனிங் டைப் ஆஃப் கொஷினா வந்து இருக்கு. தென் அகைன் வந்து ஒரு ப்ராப்ளம். ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு எவாலுவேட் யுவர்செல்ஃப் ப்ராப்ளம்ல இருந்துமே நமக்கு கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஆர்டர் ஆஃப் எ ரியாக்ஷன், எந்த ஆர்டர் ஆஃப் எ ரியாக்ஷன், இது நமக்கு புக் பேக் கொஸ்டின் நம்பர் 18 இல்லையா? ஸோ 7th சாப்டர். அடுத்து பாருங்க திருப்பியும் ஒரு ஏபிசிடி கன்வர்ஷன், அகைன் திருப்பியும் வந்து ஒரு ஏபிசிடி கன்வர்ஷன், திருப்பியும் ஒரு ஏபிசிடி, திருப்பியும் ஒரு ஏபிசிடி, திருப்பியும் ஒரு ஏபிசிடி. அதனால தான் நாளைக்கு கம்ப்ளீட்டா நம்ம ஏபிசிடி கன்வர்ஷன்ஸை மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்.
அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மார்ஷல் ஆசிட் அண்ட் சல்ஃபூரஸ் ஆசிடோட ஸ்ட்ரக்சரை வந்து வரைய சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம படிக்கவே படிக்காத இப்படியெல்லாம் ஒரு கொஷின் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் தான். ஓகே, செல்ஃப் ஸ்டடி பண்றதுனா பண்ணலாம் சுஸ்மி. இஃப் யூ வாண்ட் த ஆன்சர்ஸ் ஆஃப் தீஸ் கம்பல்சரி கொஷின்ஸ்னா இப்போ நீங்க கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, how will you prepare lactic acid from ethanol? ethanol ல lactic acid வந்து எப்படி prepare பண்ணுவீங்க? uses of aldehydes, atomic radius of zinc வந்து copper விட ஏன் அதிகமா இருக்கு? then Novanagel reaction, benzoin condensation. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேமிங் ரியாக்ஷனை நமக்கு கம்பல்சரியில கேட்குறாங்க. இப்போ இந்த நேமிங் ரியாக்ஷனை வந்து நமக்கு அவங்க வந்து இப்படி டைரக்டாவும் வந்து கேட்கலாம், இல்லைன்னா இன்டைரக்டா ஏபிசிடி கன்வர்ஷன் மாதிரியும் வந்து கேட்கலாம். அப்போ புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் கம்பல்சரி கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சரி. தென் அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலகைட் கிரீன் அகைன் ஒரு நேமிங் ரியாக்ஷன். தென் ஒரு ப்ராப்ளம் டெஸ்ட் ஃபார், அதாவது டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், ஆசிட் நாலுத்தையுமே படிச்சிருங்க. கண்டிப்பா ஒரு டெஸ்ட் வந்து வரும். கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் கண்டுபிடிக்கிறது இது ஒரு ப்ராப்ளம் மாதிரி தான், ஈஸி, ஆனா நம்ம வந்து பண்ணிடலாம். தென் ஒரு ரியாக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. தென் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேஷன் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ்லி ரிப்பீட்டடான கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். மேம், அதான் கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து என்ன வேணா வரலாம் அப்படின்ட்டீங்கல்ல, ப்ரெடிக்டே பண்ண முடியாது அப்படின்ட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் நம்ம அதுக்கு படிக்கணும் அப்படின்னா 5 மார்க் இந்த கம்பல்சரி. 5 மார்க் உங்க பப்ளிக் எக்ஸாம் கட் ஆஃப்ல இட் இஸ் கோயிங் டு மேக் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். அதுக்கு நம்ம அப்படியே படிக்காம போயிடக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கு சூப்பரா ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட எல்லா கம்பல்சரி கொஷின்ஸையும் வந்து கொண்டு வந்திருக்கேன். சம்டைம்ஸ் நமக்கு இதே கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்படி சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ புத்திசாலித்தனமா இருக்கிறவங்க அந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணாம படிச்சுட்டு போகணும். ஓகேவா? ஸோ எதர் வி ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ். கம்ப்ளீட்டா கிவ் அப் பண்ணிட்டு பரவாயில்ல போனா போச்சு போ ஒரு 5 மார்க் அப்படின்னு விட்டு போகலாம். இல்லைனா அந்த 5 மார்க்கை நோக்கி ஒரு 1 hour 2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிக்கலாம். which option you are going to choose அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. சரியா? Let me tell you about the Mega Vedantu Scholarship Admission Test. Okay, so இந்த Mega Vedantu Scholarship Admission Test வந்து ஃப்ரீ தான்டா, எதுவும் காசெல்லாம் கிடையாது. உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிய போகுது. சரியா? ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டில் வந்து வென் யூ ரைட் இட், இது மூலமாக உங்களுக்கு நாங்கள் ஃபைனலாக வந்து வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் அ கிராஷ் கோர்ஸ் ஃபார் யூ. சரியா? அந்த கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். அந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் 1 marks உடைய மெட்டீரியல்ஸும் நேரில் தருவோம். அண்ட் வென் யூ ஸ்கோர் அ குட் மார்க் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 150 crore worth ஆஃப் ஸ்காலர்ஷிப், 2 crore worth ஆஃப் கேஷ் அவார்ட்ஸ்லாம் உண்டு. ஓகே, ஸோ எஸ், ஸோ 7th standardலேருந்து 12th standard வரைக்கும் வந்து இருக்குடா மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஆஃப்லைன் இன் தீஸ் சென்டர்ஸ். மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இது நமக்கு நடக்குது. அண்ட் ஃபாரின்லேயும் ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து நமக்கு இது நடக்குது. சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். கேன் வி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க. எனக்கு இப்போ லைவ் கிளாஸ்ல யாரு இருக்கணும் யாரு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் வந்து கிளியரா வந்து சொல்லிடுறேன். ஓகே, எப்படியாச்சும் நான் வந்து கம்பல்சரி கொஷின்ல நான் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஐ வாண்ட் டு ஸ்டடி ஆல் த பாசிபிள் கம்பல்சரி கொஷின்ஸ் அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு பி இன் த லைவ் செஷன். ஹூ ஆர் தே? கம்பல்சரி கொஷினை நான் மிஸ் பண்ண மாட்டேன், எப்படியாச்சும் நான் கம்பல்சரி கொஷின்ஸை வந்து படிச்சிருவேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தே ஹாவ் டு பி இன் த லைவ் செஷன். எனக்கு ஒரு 5 மார்க் போனா போட்டோம் அப்படிங்கிறவங்க அட்டென்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஏன்னா நீங்க எங்க வேணா எவர் இந்த யூடியூப் தேடி பாருங்க, நான் சேலஞ்சே பண்றேன். கம்பல்சரி கொஷினை சூப்பரா ப்ரெடிக்ட் பண்ணி அதை வந்து டீச் பண்ணது வந்து என் கண்ணில் யாரும் படலை. சரியா? ஸோ நம்ம வந்து கரெக்டா சூப்பரா எதையுமே விட்டு வைக்காம நம்ம சூப்பரா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிடணும். ஓகே, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? லைக் போட்டாச்சா? என்னடா 150 பேர்கிட்ட வந்து இருக்கீங்க, 70 லைக் தான் வந்து இருக்கு. ஸோ குயிக்காக லைக் பட்டனை வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க. We will begin. Okay, we will begin. Ready? Ready? Okay. பக்கா ரெடி? எல்லாருமே என்ன கேட்டா நோட் பென் எடுத்துக்கோங்க, என் கூட சேர்ந்து அப்படியே வந்து நீங்க சால்வ் பண்ணிட்டே வாங்க. Okay, you can take a pen and paper and then with me you can solve. Okay, done. So fast solve பண்ணலாம். இந்த क्वेश्चन நம்ம நேத்தே கூட பார்த்தோம், அதனால ஒரு குயிக்கா வந்து பார்த்தலாம்.
ஸோ ஷோ தட் இன் கேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் நான் நல்லா சொல்லி தருவேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வந்து பொறுமையாக வந்து சொல்லித்தரேன். சரியா? ஆமாம், எம்விசாட் எக்ஸாம்ஸ்க்கு நாங்கள் நேரில் வருவோம். நீங்கள் எங்கேயும் வந்து நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே, நீ வந்து ஃபுல் லைவ் கம்ப்ளீட்டாக இருந்து நீ புரிஞ்சுக்கணும். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்கு. சரியா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து அத்தனை வாட்டி ரிப்பீட்டடாக வந்து கேட்டாங்கடா. ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டேன். இதில் 99.9க்கு பதிலாக 90, 95, வெறும் 99 அப்படின்னு கூட மாற்றி வந்து நமக்கு கேட்கலாம். சரியா? போர்டு இல்லையா, நான் போர்டில் நடத்தினா என்ன, பேப்பரில் நடத்தினா என்ன, ஒயிட் போர்டில் நடத்துவேன், பிளாக் போர்டில் நடத்துவேன். உனக்கு நடத்தினா உனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, அது போருண்டா. சரியா? ஓகே, வாங்க. So டக்குன்னு கவனிங்க. So show that in case of first order reaction. So order of the reaction என்னன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு chatல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. நான் உங்களுக்கு PDF தரேன். லைவ்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் PDF தரேன். எனக்கு chatல மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணிட்டே வரணும். இல்லனா நம்ம வந்து என்ன ஆயிடுவோம், டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். So givenல சொல்லுங்க, order of the reaction வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The time required for 99.9%. time required அப்படின்னு கொடுத்தாங்கனாலே T99.9 அப்படின்னு போட்டுக்கோங்க. The time required for 99.9% completion வந்து 10 times of 10 மடங்கு 10 times of time required for half completion. அதாவது T half. T halfனா என்ன தெரியுமா, ஒரு ரியாக்ஷன் பாதி ரியாக்ட் ஆக, அதாவது 100 moles நான் எடுத்துட்டு இருக்கேன்னா அதில் 50 moles ரியாக்ட் ஆக எவ்வளோ டைம் தேவைப்படுமோ அதுதான் வந்து half life. இப்போ இதுதான் நம்மளை வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரியா? ஓகே, ஐ ஹோப் ஐ எம் நாட், உங்களுக்கு நான் போர்டு மறைக்கல இல்லையா, நான் வந்து போர்டு மறைக்கல. சரி, ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு டி ஹாஃப் உடைய ஃபார்முலா தெரியும். டி ஹாஃப் உடைய ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 0.6932 டிவைடட் பை கே. இந்த ஃபார்முலா எழுதினா உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 0.6932 டிவைடட் பை கே. இது வந்து சாப்டர் 8ல இருந்து கேட்ட, சாரி சாப்டர் 7ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின், கெமிக்கல் கைனடிக்ஸ். ஓகேவா? சரி, இதே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கே நம்ம இன்னொரு ஒரு ஃபார்முலாவும் படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா அது? K which is equal to 2.303 divided by T into log of A0 divided by A. ஓகே, ஸோ இது வந்து ரெண்டாவது ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சில பேசிக் விஷயம்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னது அப்படின்னா, பிடிஎஃப் பிளாக்ல இருந்தால் நீங்கள் கான்ட்ராஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ கவனிங்க, A0 அப்படிங்கிறது வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். ஸோ இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு பி, இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 minute it is going to be 100. எப்பயுமே இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து என்னவா தான் இருக்கும், 100ஆ தான் இருக்கும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் 100 தான். இது வந்து என்ன தெரியுமா, ரிமைனிங் இருக்கக்கூடிய மிச்சம் எவ்வளோ, மிச்சம் எவ்வளோ அப்படின்னா 100ல 99.9 வந்து ரியாக்ட் ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ, சாட்ல சொல்லுங்க. அப்போ மிச்சம் வந்து எவ்வளோடா, 0.1. வெரி குட். அப்போ மிச்சம் வந்து நமக்கு 0.1. கரெக்டா? ஓகே, நான் இன்னொரு பேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் ஃபார்முலால போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா இப்போவே மனப்பாடம் பண்ணிடுங்க. K which is equal to 2.303 divided by T into log of A0 என்பது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் divided by A. A என்பது மிச்சம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ K which is equal to 2.303 divided by T 99.9. கரெக்டா? log of A0 என்பது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் 100. A எங்கிறது மிச்சம், 100ல 99.9 போயிடுச்சு அப்படின்னா மீதி வந்து எவ்வளோ, 0.1. கரெக்டா? ஸோ மீதி 0.1. அடுத்த ஸ்டெப்பை நல்லா கவனிங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த T99.9 வந்து எனக்கு இங்கே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஸோ 2.303 divided by T99.9% log of 100 divided by இந்த 0.1 நான் எப்படி எடுத்துக்கலாம், 0.1 I can write it as 10 to the power minus 1 அப்படின்னு நான் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும், இந்த 10 to the power minus 1 நியூமரேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா 10 to the power 1ஆவது மாறிடும். கரெக்டா? அது என்னவா மாறிடும், 10 to the power 1ஆ மாறிடும். அப்போ log 100 into 10 அப்படின்னு இருக்கும். 10 to the power 1, 10 to the power 1 அப்படிங்கிறது வந்து 10 அவ்வளோதான். ஸோ இப்போ K which is equal to 2.303 divided by
T 99.9% log of 100ல 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? எனக்கு சாட்ல நீங்க ஆன்சர் பண்ணணும். இல்லனா நீ காதுல எல்லாமே வாங்கிப்ப, எக்ஸாம்ல போய் அடுத்தடுத்த ஸ்டெப் மறந்து போயிடும். இது எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணிருக்கீங்க? எக்ஸாம்ல போய் மேம் கிளாஸ்லலாம் எல்லாம் புரியுது மேம், எனக்கு எக்ஸாம்ல போய் மறக்குது மேம் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் நீ ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டற. ஆன்சர் பண்ணுங்க, நான் தான் பிடிஎஃப் தரேன்ட்டேன். அப்ப எனக்கு சாட் இட் ஷுட் பி ஃபயரிங் அப், கீப் ஃபயரிங் அப். ஓகே யா. ஸோ 1000 வரும் நமக்கு. 100 into 10 தான் கேட்குறேன், அது கூட 1000 தெரியலனா சொல்ல, அப்படி சொல்லக்கூடாதுல்ல நீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியலனா இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்னது அப்படின்னா லாகோட ஒரு சில வேல்யூஸ். ஓகே, லாக் 10ஓட வேல்யூ என்ன யாருக்கெல்லாம் தெரியுமோ சாட்ல சொல்லுங்க. லாக் 10ஓட வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 1. log 100ஓட வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 2. log 1000ஓட வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 3. அப்ப இந்த இடத்துல log 1000க்கு நான் என்ன பண்ணலாம்? 3 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். So k which is equal to 2.303 divided by t 99.9 log 1000க்கு பதிலா நான் வந்து என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? 3 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப 3 கூட 2.303 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6.909 அப்படின்னு வரும். ஓகே, டிவைடட் பை t 99.9 k. இப்போ நான் என்ன தெரியுமா பண்றேன்? இது அந்த பக்கம் போட்டுக்கிறேன், இதை இந்த பக்கம் போட்டுக்கிறேன். ஸோ டினாமினேட்டர்ல இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா நியூமரேட்டர் ஆயிடும். நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டருக்கு இந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா டினாமினேட்டரா மாறிடும். ஸோ 3 கூட 2.303 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் நமக்கு? 6.909 அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, ஸோ இந்த 6.909 நான் என்னன்னு தெரியுமா பண்றேன்? ஒரு புள்ளி தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன், அதாவது முன்னாடி புள்ளி வச்சுக்கிறேன். முன்னாடி புள்ளி வச்சேன் அப்படின்னா என்னது? 10 into 0.6909 69 அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிறேன். லாஸ்ட் ரெண்டு நம்பரை விட்டுலாம். 0.69 டிவைடட் பை k. இதுதானே t 99.9. இதுதானே t 99.9. போர்டு மறைக்கல நான். ஓகே யா. இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 0.69 டிவைடட் பை k அப்படிங்கிறது என்னது? அதுதான் நம்மளோட t half. அதுதான் நம்மளோட t half. அப்போ t 99.9 which is equal to 10 times of t half. Proved. அவ்வளவுதான், proved. ஓகே, தீமினல் பேட்ச்லாம் ஃப்ரீ கிடையாதுடா மேனகா சிங். எம்வி சாட் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா தீமினல் பேட்ச்லாம் வந்து ஃப்ரீயா வராது. ஹென்ஸ் proved. அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். இப்போ இந்த क्वेश्चन வந்து கிளியர். இது வந்து 5 மார்க்ல கேட்பாங்க. ஆனா இந்த 2-3-4 क्वेश्चन பேப்பர்ல நான் பார்த்தேன். இது வந்து கம்பல்சரி 3 மார்க்ல வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. அடுத்த क्वेश्चन வந்து பாருங்க, Fe3+ Fe2+ இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்து ஸ்டேபிள் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ இதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா you need to know the electronic configuration. அந்த electronic configuration of 3D series of elements தான் நம்ம வந்து இப்போ படிக்க போறோம். ஓகே, அதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். என்ன ட்ரிக்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என் கிளாஸை ரெகுலரா அட்டெண்ட் பண்றவங்களுக்கு. சன் டிவி சீஃப் மினிஸ்டர், சன் டிவில சீஃப் மினிஸ்டர் வராரு, வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஐகோனிக் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஆஃப் காஜல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை வந்து ஓபன் பண்ணி வைக்கிறார். அந்த மாதிரி சும்மா ஒரு ஹைப்போதட்டிக்கலா ஒரு கதை. ஸோ சன் டிவி சிஎம் ஐகோனிக் ஐகோனிக், அப்புறமா ஆல்பபெட்ல லாஸ்ட் லெட்டர் வந்து என்னது? Z. அவ்வளவுதான், Z அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, இப்போ எஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் ஸ்காண்டியம். T for titanium, V for vanadium and chromium, manganese, I for iron, Co for cobalt, Ni for nickel, C for copper, Z for zinc. So, idudiya, where to find the link? Ma'am, நான் முதல்வன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டேன். எப்படி டெலிகிராம்ல ஜாயின் பண்றது? டுடே கால் வந்துச்சு மேம். told to join live but where to? முதல்வன்ல லைவ் கிடையாதுடா, it is only recorded. ஓகேவா? ஸோ வீட்டில் திட்டுறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து ரெக்கார்டட் தாமா, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கே புவனேஸ்வரி யூ வில் கெட் த டெலிகிராம் லிங்க். ஓகே, உங்களுக்கு மெயிலில் வரும். சரியா? கவலைப்படாதீங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த கிளாஸை கவனிங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்? எல்லாருமே ஆர்கான் பேஸ்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஃபர்ஸ்ட் ஆர்கானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு வந்துரும். இப்போ இதுல எக்ஸெப்ஷன்ஸ் 2 பேர் இருப்பாங்களே, அவங்க யாரு அப்படிங்கறத வந்து எனக்கு டக்கு டக்குன்னு சாட்ல சொல்லுங்க. இதுல எந்த பர்டிகுலர் அயான் வேணாலும் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து கேட்கலாம். அதுக்காக தான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே,
ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து என்னது 4s2. அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து என்னது 4s2. ஓகே, ஸோ வரிசையா என்ன பண்ணிடுங்க எல்லாத்துலேயும் 4s2 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 எழுதிடலாம். ஓகே, அடுத்து 3d1 3d2 3d3 3d4 3d5 3d6 3d7 3d8 3d9 3d10. ஓகே, இதில் வந்து 2 எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் சாட்ல சொல்லுங்க. ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம டி ஆர்பிட்டால் இருக்கான் இல்லையா, ஸோ டி ஆர்பிட்டாலாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆர்பிட்டாலாமே இருக்கட்டும், ஹாஃப் ஃபில்டும் கம்ப்ளீட்லி ஃபில்டும் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக வந்து இருப்பாங்க. ஸோ D5 கான்ஃபிகரேஷன், அதாவது 1 2 3 4 5 D5 கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் வந்து என்னது 1 6 7 8 9 10 D10 கான்ஃபிகரேஷன் அதை விட ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். இது எப்படி தெரியுமா, நீ வந்து 35 எடுத்தா பாஸா, டோட்டலா 35 100க்கு 35 எடுத்தா பாஸா, 34 வாங்கிட்ட, நீ என்ன பண்ணுவ, எப்படியாச்சும் ஒரு மார்க் வாங்கி நான் 35 வாங்கி பாஸ் ஆயிடணும் தான் நினைப்பேன். அதுதான் இந்த ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். இப்போ D4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படியாச்சும் ஒரு எலக்ட்ரானை எங்கேருந்தாச்சும் கடனை வாங்கி நம்ம D5 ஆகி ஸ்டேபிள் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கும். இப்போ 100 மார்க்குக்கு பதிலாக ஒருத்தன் வந்து 99 வாங்கிட்டான் அப்படின்னா 99 வாங்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து தெரியும், அது வந்து அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ண மாட்டாங்க, they'll feel sad about it. ஏன், இன்னும் ஒரு மார்க் வாங்கினா நம்ம சென்டம். ஓகே, ஸோ 99 வாங்கின ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படியாச்சும் ஒரு மார்க்கு வாங்கிடலாமா அப்படிதான் வந்து நினைப்பாங்க. அதுதான் என்னது D9 கான்ஃபிகரேஷன். D9 வந்து என்ன பண்ணும், எப்படியாச்சும் நம்ம வந்து D10 கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படும். ஸோ அதுதான் இங்க நமக்கு எக்ஸப்ஷனே. இங்க பார் D4 இருக்கா, D4 இருக்கு அப்படின்னா நான் என்ன சொன்னேன், அவன் தான் அந்த ஒரு மார்க்ல ஃபெயில் ஆன பையன், அவன் வந்து என்ன பண்ணுவான், இங்கேருந்து ஒரு எலக்ட்ரானை கடன் வாங்கிப்பான். ஸோ திஸ் பிகம்ஸ் 4s1 3d5. ஓகே, அதே மாதிரி D9 கான்ஃபிகரேஷன் ஒருத்தனை கடன் வாங்கிப்பான் இங்க பக்கத்துலேருந்து. ஸோ 4s1 3d10. ஓகே, ஸோ இவங்க 2 பேர் மட்டும் எக்ஸப்ஷன்ஸ். யாரு, குரோமியமும் காப்பரும், 2C குரோமியமும் காப்பரும் மட்டும் நமக்கு எக்ஸெப்ஷன்ஸ். ஓகே, சோ இது மட்டும் மறந்துடாதீங்க, என் கூட இப்பவே எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சிருங்க. சன் டி வி சி எம் ஐகோனிக், ஐகோனிக் லாஸ்ட் Z. சோ ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேரியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க் எல்லார்ட்டையும் 4s2 போட்டுருங்க. 3D 1 2 3 4 5 6 7 8 9 10 கம்ப்ளீட்லி ஃபில்டு சூப்பர் ஸ்டேபிளா இருக்கும், 100 மார்க் வாங்கின பையன் மாதிரி. அண்ட் ஹாஃப் ஃபில்டு 35, அப்பாடா பாஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இவன் 2 பேர் 2 சைடு தான் வந்து திருப்தி, ஸ்டேபிளா இருப்பான், கண்டென்ட்டா இருப்பான். சரியா, ஓகே. சோ இப்போ வாங்க அயன் 3+. முதல்ல எனக்கு அயனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை சாட்ல யாரு ஃபர்ஸ்ட் போடுறீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். What is the electronic configuration of iron? So scandium, titanium, vanadium, chromium, manganese, iron 6th fingerல வருது. So iron உடைய electronic configuration வந்து என்ன தெரியுமா, argon 4s2 3d6, argon 4s2 3d6. சரியா, so இப்போ அயன் 3+, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3+ அப்படின்னா 3 பாசிட்டிவ் அயான் அதிகமா இருக்கு, ஆர்எஸ் 3 எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. எலக்ட்ரான் இல்லாதனால தான் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு, which means 3 எலக்ட்ரானை நீங்க ரிமூவ் பண்ணணும். 3+னா என்ன தெரியுமா அர்த்தம், பிளஸ் தான் இருக்கு, நீ ரிமூவ் பண்ணணும், எலக்ட்ரான்ஸ் 3 ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ Fe3+ னா you have to remove 3 electrons. Fe2+ அப்படினா you have to remove 2 electrons. இப்ப Fe3+ க்கு எனக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டக்கு டக்குன்னு சாட்ல போடுங்க பார்க்கலாம். argon 4s2, ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வந்து 4s2 தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வந்து யாரு, 4s2 ஆர்பிட்டால் தான். அப்போ 4s2 ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வந்து வெளில போகும். சோ 4s2 ல இருந்து வெளில போயிடுச்சுனா 4s0, 2 எலக்ட்ரான் வெளில போய்டும், இதை எழுதவே வேண்டாம். அப்புறமா இன்னொரு ஒரு எலக்ட்ரான் d ஆர்பிட்டால்ல இருந்து போகும். சோ 3d5. அடுத்து பாருங்க, ஆர்கான் 2 எலக்ட்ரான் தான், s ஆர்பிட்டால்ல இருந்து 2 எலக்ட்ரான் போய்டும். சோ 3d6. சோ 3d5 3d6 ரெண்டு பேர்ல யார் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருப்பாங்க, இப்பதான் நான் சொன்னேன். இது வந்து எப்படி 3d5 அப்படிங்கிறது வந்து 35 மார்க் வாங்கி ஜஸ்ட் பாஸ் வாங்கின பையன் மாதிரி கண்டென்ட்டா அவன் அப்பாடா பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியா இருப்பான். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ 3d5 வந்து நமக்கு ஹாஃப் ஃபில்ட் அப்படின்னு வந்து இருக்கிறப்போ அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா வந்து இருக்கும். இதே 6
ஏன் 6 வந்து ஸ்டேபிள் இல்ல தோ பாருங்க நமக்கு அது பார்ஷியலி தான் நமக்கு அது வந்து ஃபில் ஆகி இருக்கும் ஸோ 1 2 3 4 5 6 ஓகே ஸோ இது வந்து நமக்கு அவ்வளோ ஸ்டேபிளா இருக்காது புரிஞ்சுதா ம் 1 மினிட்ரா Okay, can we continue? Yeah. So, கதை பேசுறவங்களாம் கிளம்பிருங்க வேற ஏதாவது சேனல்ல லைவ் நம்ம சேனல்லேயே நிறைய லைவ் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம் அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா குரூப்பா பிரைவேட்டா நீங்க போயிட்டு ஒவ்வொரு குரூப்பா தனித்தனியா லைவ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜாலியா கதை பேசுங்க சரியா ஓகே ஆமா எங்க சேனல்லே பேசு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு என்ன பண்ணு ஆளாளுக்கு தனித்தனியா ஒரு லைவ் எடுத்துக்கோங்க அந்த லைவ்ல போயிட்டு நீங்க வந்து பாத்துக்கோங்க சரியா சரியா சோ இது யாரு நமக்கு ஸ்டேபிளா இருப்பாங்க Fe3+ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருப்பாங்க ஏன்னா ஹாஃப் ஃபில்ட் அப்படிங்கிறதுனால ஓகே சோ இந்த மாதிரி क्वेश्चंस வந்து கேட்கலாம் இப்போ என்கிட்ட என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து இருக்கு மேம் இதுல Fe3+ ன்னு கொடுக்காம ஷாவனி மேம் இல்லனா உங்களுக்கு நாளைக்கு வந்து சாரி உங்களுடைய குவார்ட்டர்லி எக்ஸாம்ல வந்து மேங்கனஸ் 3+ மேங்கனஸ் 2+ இந்த மாதிரி ஏதோ வேற ரெண்டு அயான் கொடுத்தா நீங்க இதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியுமா குவிஸ் கிடையாது தம்பி வேற ரெண்டு அயான் கொடுத்தா எழுத தெரியுமா எஸ் ஆர் நோ லெட் மீ நோ இன் தி சாட் எஸ் ஆர் நோ வேற ரெண்டு அயான் கொடுத்தா எழுத தெரியுமா அதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த ட்ரிக்கை வந்து சொல்லி கொடுத்தேன் ஓகே சூப்பர் வெரி குட் சோ இப்போ இதுலயே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படினா அதையும் நான் வந்து சொல்லிறேன் ஃபைண்ட் தி மேக்னெட்டிக் மொமெண்ட் ஸ்பின் only மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்கடா சோ இதுலயே வந்து உங்களுக்கு வந்து என்ன கேட்கலாம் ஃபைண்ட் தி ஸ்பின் only மேக்னெட்டிக் 11th லைவ் யாழினியன் சார் இஸ் வெரி சிக்டா ஓகே யாழினியன் சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால வந்து உங்களுக்கு இன்னைக்கு 11th லைவ் கிடையாது ஐ ரியலி ஹோப் he'll be okay tomorrow so உங்களுக்கு நாளைக்கு வந்து லைவ் இருக்கும் ஓகே பட் யார் சார் உங்களுக்கு எல்லாத்தையுமே முன்னாடியே நடத்தி கொடுத்துட்டாரு இல்லையா so you can refer that சரியா நீங்க அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் சோ நல்லா கவனிங்க ஸ்பின் only மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட்க்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து இருக்கு என்ன தெரியுமா mu which is equal to root of n into n plus 2 and இதுக்கு ஒரு யூனிட் வந்து இருக்கு என்னது போர் மேக்னெட்டான் bm பாலமுருகன் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா bm b for போர் and மேக்னெட்டான் போர் மேக்னெட்டான் பாலமுருகன் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சோ root of n into n plus 2 ஓகே சோ இப்போ எனக்கு இங்க சொல்லுங்க நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் iron 3+ ல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் என்ன கவுண்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் டக்கு டக்குன்னு சாட்ல 1 2 3 4 5 we have 5 unpaired electrons very good அதே மாதிரியே iron 2+ ல எனக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் 6ன்னு சொல்லக்கூடாது நீ இங்க வந்து 3d6 இருக்குன்னு பார்த்துட்டு நிறைய பேர் 6 6 6 6ன்னு ஆன்சர் பண்றீங்க தப்பு இங்க பாருங்க 1 2 3 4 அன்பேர்ட் அப்படினா தனியா இருக்கு பேர் அப் ஆகாம தனியா இருக்கு அப்படினு வந்து அர்த்தம் சோ 1 2 3 4 4 இருக்கு அப்படிங்கறது தான் அர்த்தம் வெரி குட் திருமுருகன் கிருஷ்ணா திரு ஸ்ரீ யாமினி ரோஹித் சதீஷ் யோகேஸ்வரன் யுவராஜ் சாய்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க சூப்பர் சூப்பர் சோ 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு இருக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன் பாரு இப்போ இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் 5 அப்படினா மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் 5 பாயிண்ட்ல தான் வரும் இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் 4 அப்படினா மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் 4 பாயிண்ட்ல தான் வரும் ஆனா நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் 5 into 5 plus 2 அதே மாதிரி இங்கேயும் பாருங்க 4 into 4 plus 2 ஓகே சோ இது சால்வ் பண்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 5.91 போர் மேக்னெட்டான் அதே மாதிரி இங்க 4 என்ன வரும் குயிக்கா root of 4 into 4 plus 2 டா
4 into 4 plus 2 4 5 6 6 4s are 24 root 24 வந்து என்னது குயிக்கா root 24 என்னது இந்த வேல்யூஸ்னா முன்னாடி பார்த்துட்டு போயிடுங்க ஏன்னா நம்பர் என்னவே மாற போறது கிடையாது 4.8 89 4.89 okay clear are you able to solve okay 4.89 4.9 கூட நீங்க வந்து எழுதலாம் போர் மேக்னெட்டான் அவ்வளவுதான் சரியா ஓகே வெரி குட் இப்போ இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन நம்ம சால்வ் பண்ண போறோம் நான் சால்வ் பண்ண போறது இல்ல நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க டக்கு டக்குன்னு சொல்லுங்க find the number of unpaired electrons வந்து கேட்டிருக்காங்க இது கூடவே சேர்த்து they can even ask you இதோடைய போர் மேக்னெட்டான் அதாவது மேக்னெட்டிக் மொமெண்ட் நம்மள கால்குலேட் பண்ண சொல்லலாம் சரியா நான் இப்பதான் உங்களுக்கு இங்க சொல்லி கொடுத்தேன் என்னது டைட்டானியம்க்கும் மாங்கனீஸ்க்கும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சோ டைட்டானியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சார்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்காண்டியம் டைட்டானியம் செகண்ட்லயே வருது இல்லையா சோ ஆர்கான் 4s2 3d2 தான் டைட்டானியம்க்கு அடுத்து மாங்கனீஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது ஸ்காண்டியம் டைட்டானியம் வெனேடியம் குரோமியம் மாங்கனீஸ் 5th ஒன்ல வருது அப்போ d5 கான்ஃபிகரேஷன் சோ ஆர்கான் 4s2 3d5 ஓகே சோ இப்போ டைட்டானியம் 3+ ன்னு கொடுத்திருக்காங்க அப்படினா என்ன அர்த்தம் you have to remove 3 electrons அப்படினா அர்த்தம் manganese 2+ அப்படினா வந்து என்ன அர்த்தம் you have to remove 2 electrons அப்படினா அர்த்தம் சோ argon 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணனும் அதுல ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ரிமூவ் பண்ணுவீங்க ராஜ்குமார் யாழினியன் சார் இஸ் வெரி சிக் டா ரொம்ப உடம்பு சரியில்லை அவருக்கு சோ நாளைக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு அப்படினா உங்களுக்கு நாளைக்கு பிசிக்ஸ் கிளாஸ் இருக்கும் ஓகேவா இல்லனா யாழினியன் சார் உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே நடத்தி லைவ்ல வந்து போட்டுருக்காரு இல்லையா லைவ் ஆல்ரெடி எல்லாத்தையுமே நடத்தி போட்டாச்சு சோ மறக்காம நீங்க 11th க்கு பிளேலிஸ்ட போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க ஓகே அதுவும் இல்ல அப்படினா நாளைக்கு நானே உங்களுக்கு வந்து பிசிக்ஸ் நடத்துறேன் இப்படி சொன்னாலே போறோம் யார் சாருக்கு வந்து ஒரு பவர் வந்து நடத்த ஆரம்பிச்சிடுவார் உங்களுக்கு பிசிக்ஸ் சோ கவனிங்க நமக்கு 3+ அப்படினா s ஆர்பிட்டால்ல இருந்து 2 எலக்ட்ரான் போய்டும் d ல இருந்து 1 போயிடுச்சு அப்படினா 3d1 தான் மீதி இருக்கும் ஃபாஸ்டா எனக்கு சாட்ல ஆன்சர் பண்ணுங்க அடுத்து இங்க 2+ அப்படினா 2 எலக்ட்ரான் நமக்கு போய்டும் s ஆர்பிட்டால்ல இருந்து 2 எலக்ட்ரானை தூக்கிட்டீங்க அப்படினா 3d5 மட்டும் தான் நமக்கு ரிமைனிங் இருக்கும் வெரி குட் சோ நவ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல இது போட்டு பாருங்க ஓகே சோ வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் unpaired electrons இங்க 1 தான் இங்க வந்து என்னது 5 தான் சோ we know that இங்க number of unpaired electrons வந்து என்னது which is equal to 1 இங்க number of unpaired electrons which is equal to 5 okay so now tell me what is the formula for spin only magnetic moment கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சோ இப்போ இவங்க கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம் சப்போஸ் spin only magnetic moment சேர்த்து கேட்டாங்கனா root of n into n plus 2 Bohr magneton சோ இதுதான் நம்மளோட spin only magnetic moment mu கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா கரெக்ட்டா சோ வாங்க கண்டுபிடிக்கலாம் root of 1 into 1 plus 2 இங்க என்ன பண்ணுவீங்க root of 5 into 5 plus 2 சோ 1 வந்தாலே 1.7 தான் நம்மளோட ஆன்சராவே வந்து இருக்கும் 5 வந்தாலே 5.9 தான் நம்மளோட ஆன்சராவே இருக்கும் யூனிட் போட்டுருங்க பாலமுருகன் போர் மேக்னெட்டான் ஓகேவா வெரி குட் சூப்பர் 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 சமயா வந்து எல்லாரும் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க previous year questions pdf இருக்குடா யார் சார் கொடுத்திருக்காரு உங்களுக்கு சரியா okay guys so let's go to the next question fast so write the expression for the solubility product of a particular compound நமக்கு கொடுத்திருக்காங்க first இது எப்படி நமக்கு ionize ஆகுது எப்படி நமக்கு இது dissociate ஆகும் அப்படிங்கறதை நீங்க கிளியரா வந்து புரிஞ்சுக்கணும் okay so let's write it out so Ca3PO4 2 so இவங்க வந்து எப்படி தெரியுமா first ionize ஆவாங்க அது தெரிஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு so 3 calcium plus ions ஆகும் 2 phosphate ion ஆகும் 2 PO4 3 minus ion ஆகும் தான் இவங்க வந்து பிரிவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு நீங்க வந்து solubility product KSP எழுதுறப்போ எப்படி தெரியுமா எழுதணும் இங்க கால்சியம் மட்டும் இருக்கா கால்சியம்க்கு வந்து ஒரு S அப்புறமா இங்க நல்லா கவனிங்க இங்க இருக்கக்கூடிய இந்த பர்టిక్యులர் அயானுக்கு ஒரு S இந்த அயானுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்காங்கல கோஎஃபிஷியன்ட்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்பர் அந்த முன்னாடி இருக்கிற நம்பரை நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் s க்கு முன்னாடியும் போடணும் பவர்லயும் போடணும் இங்க ஒரு தப்பு பண்ண கூடாது என்னது
மேம் முன்னாடி போட சொன்னாங்கல்ல, முன்னாடி போட்டுட்டு பவர்ல போட்டேன் அப்படின்னு நீ இப்படி போட்டா தப்பாயிடும். ஏன்னா இந்த 3க்கும் சேர்த்து தான் நீ பவர்ல போடணும். சரியா? அடுத்து இங்க என்னடா இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2வை முன்னாடியும் போடணும், பவர்லயும் போடணும். ஓகே, சரி வாங்க இதை மல்டிப்ளை பண்ணலாம். 3 கியூப், ஃபர்ஸ்ட் 3க்கு கியூப் பண்ணுங்க. 3 × 3 9, 9 × 3 27. ஸோ 27 எஸ் கியூப் அப்படின்னா எஸ் கியூப் தான். இன்டூ 2 × 2 4 வரும். எஸ் ஸ்கொயர்னா எஸ் ஸ்கொயர் தான். அப்புறமா 27 4 கூட ஃபர்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 27 4 கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we'll be getting 108. ஸோ 108. அப்புறமா எஸ் கியூப் எஸ் ஸ்கொயர் பவரை ஆட் பண்ணணும். அப்ப எஸ் பவர் 5. அவ்வளவுதான். 108 பவர் 5 is the right answer. சரியா? ஓகே, இந்த क्वेश्चन வந்தா எழுதிடுவீங்களா? சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? வாங்கப்பா. அடுத்த क्वेश्चन பாருங்க. Clemmensen reduction give 2-methyl propane. So which compounds on Clemmensen reduction give 2-methyl propane? So இப்போ எனக்கு சொல்லுங்க, Clemmensen reductionல what are the reagents? Quickly பசங்களா, Clemmensen reductionல what are the reagents? Clemmensen reduction is a in the question இல்லையா? So it is a naming reaction. Clemmensen reduction is a naming reaction. So எதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம்? ஆல்டிஹைட்ஸ் இருக்கு இல்லையா, இல்லனா கீட்டோன்ஸ் வந்து இருக்கு. அத வந்து நம்ம zinc amalgam in presence of concentrated hydrochloric acid கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து கிடைக்கும். அதுதான் Clemmensen reduction. சோ இந்த Clemmensen reduction क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா உங்க புக்ல டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 160ல வந்து இருக்கு. சரியா? 160ல வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல இந்த பர்టిక్యులர் क्वेश्चन வந்து இருக்கு. சரியா? ஓகே, சோ ஹியர் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, எந்த காம்பவுண்டை நம்ம எடுத்து Clemmensen reduction பண்றப்போ we get 2-methyl propane அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஓகே, நமக்கு வந்து ஈத்தேன் வேணும்னா அசிட்டால்டிஹைட் எடுத்துப்போம், புரோபேன் வேணும்னா அசிட்டோன் எடுத்துப்போம். 2-methyl propane வேணும் அப்படின்னா isobutyl alcohol நம்ம எடுத்துப்போம். isobutyl alcohol நம்ம எடுத்துப்போம். ஓகே, so look at the number of carbons தான்டா முக்கியம். ஈத்தேன்னா 2 கார்பன். so 2 கார்பன் இருக்கிற ஆல்டிஹைட் அசிட்டால்டிஹைட். புரோபேன்னா 3 கார்பன். 3 கார்பன் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கீட்டோன் which is acetone. CH3COCH3 வந்து நமக்கு இருக்கும். இங்க 2-methyl propane. ஓகே, 2-methyl propane என்ன அர்த்தம்? மீத் புரோபேன் அப்படினாலே என்னடா? 2-methyl propane கொடுத்திருக்காங்க. ஓகே, புரோபேன்னாலே 3 கார்பன். கரெக்டா? 1 கார்பன் 2 கார்பன் 3 கார்பன். இங்க என்ன வரும்? ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு. சோ CH3. இங்க 2 பாண்ட் இருக்கு. சோ மீதி 2 CH2. இங்க நமக்கு திருப்பியும் CH3. இங்க என்னது? செகண்ட் பொசிஷன்ல மித்தைல் குரூப்பா. அப்போ ஒரு ஹைட்ரஜனை தூக்கு, இங்க நீங்க மித்தைல் குரூப்பா போடுங்க. சோ இத தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இத தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படினா ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப உங்க ஆல்டிஹைட்லயும் பாத்தீங்க அப்படினா 1 2 3 4 கார்பன் இருக்கிற மாதிரி ஒரு ஆல்டிஹைடை நீங்க எடுத்துக்கணும். சோ இதே மாதிரி நான் ஒரு ஆல்டிஹைடு வந்து எடுத்துக்கிறேன் பாருங்க, which is CH3 CH CHO CH3. புரிஞ்சுதா? சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை நான் எழுதிட்டேன். அவங்க கொடுத்த 2-methyl propane நான் வந்து எழுதிட்டேன். ஓகே, அவங்க கொடுத்த 2-methyl propane வந்து நான் எழுதிட்டேன். இதோட மீதி 2 ரியாக்ஷன் பேஜ் நம்பர் 160ல இருக்கு, பாத்துக்கோங்க. புரோபேன் அண்ட் ஈத்தேன் உடைய பிரிப்பரேஷன். ஓகே, சோ இப்போ வந்து எனக்கு அதே மாதிரி 4 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆல்டிஹைடு வந்து நான் இங்க எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே, சோ இங்க முக்கியமான ரியேஜென்ட்ஸ் வந்து யாரு அப்படின்னா ஜிங்க் அமால்கம். அதாவது ஜிங்க் கூட மெர்க்குரி வந்து இருக்கு, அதுதான் ஜிங்க் அமால்கம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். In presence of concentrated hydrochloric acid. In presence of concentrated hydrochloric acid. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரிடக்ஷன் நடக்கும். ஓகே, ஹீட் பண்ணுறப்போ நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ரிடக்ஷன் நடக்கும். ஸோ வாட் இஸ் ரிடக்ஷன்? ரிடக்ஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இல்லையா? ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும் அண்ட் தென் 2 ஹைட்ரஜன் வந்து நமக்கு இங்கே ஆட் ஆகும். ஒரு ஆக்சிஜன் வெளியில் போயிட்டு இங்கே எனக்கு 2 ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். எப்படி அந்த ஆக்சிஜன் வெளில போகுது? மீதி இருக்கிற அந்த 2 ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா தே கோ அவுட்.
வாட்டரா தே கோ அவுட். எத்தனை பேருக்கு கிளியரா புரிஞ்சது? How many of you are listening and எத்தனை பேருக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சது? எத்தனை பேருக்கு கிளியரா புரிஞ்சுதுடா? தௌஃபிக், வசந்த், நான் அந்த क्वेश्चनக்கு அப்புறமா வரேன். இத ஃபர்ஸ்ட் பாருங்க. ரிப்பீட். இது ரொம்ப ஈஸி தான்டா, செம ஈஸிடா இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை வந்து எழுதிக்கோங்க. 2-methyl propane வந்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? Clear, clear, clear. Is it clear or not? அடுத்து போலாமா? புரியல ஒரு வாட்டி மட்டும் திருப்பி பாருங்க. வீடியோ பிளர்ரா கரெக்டா தான்டா இருக்கு வீடியோ. லெட் மீ செக். கரெக்டா தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? சூப்பர். அடுத்து வந்து பாருங்க, எஸ்டாப்ளிஷ் a relationship between solubility product and molar solubility. சரியா? சோ அவங்க வந்து molar solubility நமக்கு வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க? சாரி, solubility product ஃபர்ஸ்ட் KSP வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா கண்டுபிடிக்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா we can find the KSP. சோ நீங்களே கண்டுபிடிங்க. This is very easy. This is very very easy. How will you find? How will you find? நம்ம நேத்து கூட சால்வ் பண்ணோம் இது இல்லையா? ஃபர்ஸ்ட் இவங்க எப்படி நமக்கு அயனைஸ் ஆவாங்க அப்படிங்கறத நீங்க வந்து பாத்துக்கணும். சோ Ag2CrO4. So how they get ionized first? 2Ag plus ஆவும் and then CrO4 2- ஆவும் தான் நமக்கு அயனைஸ் ஆவாங்க. ஓகே, சோ இப்போ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் எப்படி எழுத சொன்னேன் உங்களுக்கு? KSP எழுதுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்? இங்க இருக்கிற சில்வருக்கு ஒரு எஸ், இங்க இருக்கிற இந்த பர்டிகுலர் அயானுக்கு ஒரு எஸ். ஓகே, இப்போ இங்க நமக்கு என்ன இருக்கு? இங்க இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா? இந்த கோஎஃபிஷியன்ட்டை முன்னாடியும் போட்டுக்கணும், பவர்லயும் போட்டுக்கணும். இங்க கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு. சோ 1 முன்னாடி போட்டாலும் பவர்ல போட்டாலும் சேம் தான். ஓகே, so 2 square என்ன வரும்? 4s square into s which is equal to 4s cube. so இங்க வந்து KSP வந்து என்னது? which is equal to 4s cube. ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பர்టిక్యులர் காம்பவுண்டுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? they can even ask for barium sulfate. நான் பேரியம் சல்ஃபேட்டுக்கு சொல்லி தரேன். ஏன்னா இது நம்ம இப்பதான் சால்வ் பண்ணி முடிச்சோம். So BaSO4 க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அயனைஸ் ஆவாங்கன்னு பாத்துக்கோங்க. BaSO4 வந்து Ba2+ ஆவும் SO4 2- ஆவும் அயனைஸ் ஆவாங்க. எனக்கு இத சால்வ் பண்ணி ஆன்சர்ல சொல்லுங்க பார்க்கலாம். நேத்து கூட நம்ம இத சால்வ் பண்ணோம். சோ பேரியம்க்கு வந்து S போட்டுக்கோங்க, சல்ஃபருக்கு S போட்டுக்கோங்க. முன்னாடி என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல, 1 தான் இருக்கு. சோ 1 1 1 1. சோ சேமா தான் வர போகுது. சோ S into S which is equal to S square. ஓகே, S into S வந்து நமக்கு என்ன வரும்? S square அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வரும். புரிஞ்சுதா? Do you understand? ஓகே, சோ இங்க நமக்கு மோலார் சாலிபிலிட்டி வந்து என்ன வரும்? இங்க நமக்கு வந்து மோலார் சாலிபிலிட்டி என்ன வரும்டா? குயிக்கா மோலார் சாலிபிலிட்டி என்ன வரும் தெரியுமா? சோ நல்லா கவனிங்க. இங்க வந்து நமக்கு இங்க இருக்கக்கூடிய Ag2CrO4 வந்து இருக்கு இல்லையா? சோ இந்த Ag2CrO4 க்கு how will you write the molar solubility? அப்பதானே நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ரெண்டு பேருக்கும் அந்த ரிலேஷன் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். மோலார் சாலிபிலிட்டி எழுதினா தானே நம்ம அந்த ரிலேஷன் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். குயிக்லி யாராச்சும் ஒருத்தராச்சும் சால்வ் பண்ணி சொல்லுங்க. S ஸ்கொயர் மட்டும் தானா? அது வந்து இதுக்கு சொல்லியிருக்கீங்க நீங்க பேரியம் சல்ஃபேட்டுக்கு. மோலார் சாலிபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா Ag2+ இருக்கு இல்லையா? Ag2+ க்கு வந்து 2s தான். நீங்க இங்க ஸ்கொயர் பண்ண மாட்டீங்க, பவர்ல எழுத மாட்டீங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? சோ இங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோலார் சாலிபிலிட்டிக்கு Ag க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2s. ஓகே, அதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய குரோமேட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு s. ஓகே, குரோமேட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு s. ஓகே, சோ அத தான் நீங்க என்ன பண்ண கூடாது? மிஸ் பண்ண கூடாது. சரியா? ஓகே, so let's go to the next question. Next question is super important. Okay,
ஸோ Hg அந்த கொஷினே வருதுடா, நம்ம அந்த கொஷினுக்கு வந்து சால்வ் பண்ணுவோம். HgCl2 தானே சொல்றீங்க, HgCl2 வரும், நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, alcohols have higher boiling points than aldehydes, alkanes, ethers of comparable molecular masses. Why? ஆல்கஹால்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏன் அதோடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கு? ஈஸி. ஏன்னா ஆல்கஹால்ஸ்ல வந்து என்ன இருக்கு? தே ஹாவ் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அவ்வளோதான் ஆன்சர். நீங்க இதை அழகா எழுதினா மட்டும் போறோம். இன்டர்மாலிகுலர் ஹைட்ரோஜன் பாண்டிங். ஓகே, ஸோ இங்கே ஆல்கஹால்ஸ்க்கு வந்து என்ன இருக்கு? நமக்கு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால அவங்க வந்து நமக்கு எப்படி இருப்பாங்களாம்? ஸ்ட்ராங்காக வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால ஆல்கஹால்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறதுனால என்ன ஆகுது? நமக்கு இவங்க வந்து ஈஸியாக நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து பாயில் பண்ணிட முடியாது. த பாயிலிங் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி ஹை. ஓகே, ஸோ த பாயிலிங் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி ஹை. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் போலாமா? ஓகேடா, நெக்ஸ்ட் போலாம். ஸோ நீ என்ன எழுதணும்? ஆல்கஹால்ஸ் ஹாவ் intermolecular hydrogen bonding because that's why இது அதாவது alcohol have higher boiling points than aldehydes, alkene அப்படிங்கறத கதை மட்டும் எழுதிடுங்க. சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க, ABCD type of reactions வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க எல்லாருமே. C6H5OH இது வந்து என்னது? C6H5OH வந்து என்னது? இட் இஸ் phenol. கரெக்டா? C6H5OH வந்து என்னது? This is phenol. So phenol வந்து என்ன பண்றாங்க? ஜிங்க் கூட ரியாக்ட் பண்றாங்க. phenol ஜிங்க் கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும்? phenolல இருக்கிற ஆக்சிஜனும் ஜிங்க்ல இருக்கக்கூடிய அந்த ஜிங்க்கும் ஜிங்க் ஆக்சைடா ZnOவா வெளியில போயிடும். அப்போ phenolல மீதி என்ன மட்டும் தான் இருக்கும் நமக்கு? இங்க இருக்கக்கூடிய தோ C6H6 which is benzene மட்டும் தான் நமக்கு ரிமைனிங் வந்து இருக்கும். So remaining வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும்? We'll be having benzene. So இந்த benzene தான் compound A. இது ரிப்பீட்டடா வந்து கேக்குறாங்க. You can என்ன கேட்டா இந்த क्वेश्चन கண்டிப்பா உங்க क्वेश्चन பேப்பர்ல இருக்கும். ஏனா எல்லா வருஷத்து பப்ளிக்லயுமே இது எங்கயாச்சும் கொடுத்துறாங்க, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. So phenol zinc கூட ரியாக்ட் பண்ணா benzene. நல்லா மைண்ட்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க. phenol zinc கூட ரியாக்ட் பண்ணா benzene கிடைக்கும். இப்போ அந்த benzene என்ன தெரியுமா பண்றாங்க? C6H5Cl. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த பென்சீனை என்ன பண்றாங்க? C6H5Cl கூட ரியாக்ட் பண்றாங்க. இங்க ஆல்ரெடி தான் O போயிடுச்சுல, அப்ப இங்க என்ன இருக்கு? பென்சீன் மட்டும் தானே இருக்கு. C6H5Cl in presence of anhydrous aluminum chloride. இது யாரு? இது என்ன நேமிங் ரியாக்ஷன்? That's what I said. நேமிங் ரியாக்ஷனை எப்படி இன்டைரக்டா கேக்குறாங்க பாருங்க. நேமிங் ரியாக்ஷனை எப்படி இன்டைரக்டா கேக்குறாங்க பாருங்க. ஓகே, so this is Friedel-Crafts reaction. Okay, Friedel-Crafts reaction. So இங்க வந்து நமக்கு என்ன ஆகுது? இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் Cl-ம் HCl வெளியில போய்டுவாங்க. They'll get removed as HCl வெளியில போய்டுவாங்க. அப்போ எனக்கு ரிமைனிங் எனக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? What product will be getting? B. B தான் நம்மளோட ப்ராடக்ட் which is அப்படியே ஜாயின் பண்ணு. இந்த பென்சீன் ரிங் அது கூட இன்னொரு பென்சீன் ரிங் அப்படியே ஜாயின் பண்ணுங்க. HCl HCl-ம் HCl ரிமூவ் பண்ணிட்டு you got biphenyl as the product. இதுதான் B. biphenyl as the product இதுதான் வந்து B. புரிஞ்சுதா? ஈஸி, வெரி குட், அவ்வளோதான்டா. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. ரைட் pH value of the following substance: vinegar, black coffee, baking soda, soapy water. இது வந்து கம்பல்சரியில கேட்ட ஒரு क्वेश्चन. இது வந்து கேட்பாங்க அப்படின்னு யாருமே வந்து நினைச்சே பார்க்கல. ஆனா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க பேஜ் நம்பர் 11ல வந்து இந்த क्वेश्चन வந்து இருக்கு. ஓகே, சரி. சோ இப்போ வினிகருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த வினிகருக்கு வந்து வாட் இஸ் த பேஜ் நம்பர் 11. அட்லீஸ்ட் புக்கை பார்த்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஜஸ்ட் see the book and then let me know. சோ வினிகருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2. ஓகே, ரொம்ப ரொம்ப அசிடிக்கா வந்து இருக்கு. அடுத்து black coffee இருக்கா? 5. ஓகே, black coffee பாத்தீங்கன்னா 5. அதுவும் வந்து எப்படி? அசிடிக்கா தான் இருக்கு. பேஜ் நம்பர் 10 இல்லடா 11 தான் பாருங்க.
அடுத்து பேக்கிங் சோடா பேசிக் இன் நேச்சரா இருக்கும் 9. ஓகே, தென் சோப்பி வாட்டர் அதுவும் ரொம்ப பேசிக் 12. அதுவும் ரொம்ப பேசிக் 12. ஓகேவா, டன்னா? சரி. ஸோ இப்போ pH ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து யூனிவர்சல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா பேட்டரியோட ஆசிட், டொமேட்டோ, யூரின், சீ வாட்டர், இன்டைஜஷன் டேப்லெட், நம்ம அந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அசிட்டிக் அது என்னது இன்டைஜஷனுக்கு வந்து சாப்பிடுவோம் இல்லையா அந்த டேப்லெட்ஸ், சோப்பி வாட்டர், ட்ரெயின் கிளீனர், ப்ளீச், அமோனியா சொல்யூஷன், இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. வாட்டர், ஸ்டொமக் ஆசிட், ஆரஞ்ச் ஜூஸ் எல்லாமே. ஓகே வாணியா, ஐ எம் குட் வாணியா, பட் யாழினியன் சார் இஸ் லிட்டில் பிட் சிக் டா, அதனால தான் இன்னைக்கு 11th ஃபிசிக்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் வந்து இல்லை. பட் ஆல்ரெடி உங்களுக்கு குவார்டர்லிக்கு மேரத்தான் வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து யாழ் சார் முடிச்சிட்டாரு இல்லையா, ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்க. எனிவே யூ ஹேவ் ஃபைட்டர் பேட்ச்ல ப்ராப்ளம்ஸும் வந்து இருக்கு. ஸோ சார் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட்டை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போஸ்ட் பண்ணிடுவாரு, அதை பாருங்க. இல்லைனா நீங்களே தேடி அந்த பிளேலிஸ்ட்டை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, வீடியோலே பின் ஆகி இருக்குடா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோலேயே வந்து பின் ஆகி இருக்கு. பிளஸ் வில் போஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட் ஆல்சோ. சரியா, ஸோ உங்கள் 11th ஃபிசிக்ஸ்க்கு தேவையான பிளேலிஸ்ட்டை வந்து நாங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்து போட்டுடுறோம். ஓகே, ஃபியூச்சரில் வேதாந்தில் டீச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இப்போ நல்லா படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். How will you convert the following? Glycerol to acrolein. சரி, வாங்க. ஸோ வந்து கிளிசரால் டு ஆக்ரோலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஓகே, ஸோ வாங்கடா ஃபர்ஸ்ட் அதை நம்ம வந்து படிச்சு முடிச்சிடலாம். டேய் டைம் ஆகுதுடா, இன்னைக்கு எப்படி இவ்வளோ கொஷின் முடிக்க போகிறோம் அப்படின்னு தெரியல, ஃபாஸ்ட்டாக வாங்க. கிளிசரால் டு ஆக்ரோலின். இந்த ஆக்ரோலினை வந்து வேற எப்படி பேரை மாற்றி கேட்கலாம், பேரை மாற்றி கேட்டால் எழுத தெரியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. சரியா, ஸோ பார்த்தீங்க மெமரைஸ்லாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணும். ப்ரோப்-2-ஈனல் அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா 2-ப்ரோப்பான்-ஈயல். ஓகே, ப்ரோப்-2-ஈனல் தான் கரெக்ட், ப்ரோப்-2-ஈனல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு கொடுக்கலாம். சரியா, ஓகே. ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா we will be taking glycerol. ஓகே, இது வந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வந்து என்ன எடுத்துப்போம், கிளிசரால் வந்து எடுத்துப்போம். கிளிசரால் வந்து டையாலா ட்ரையாலா, பிஹெச் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மெமரைசேஷனா நானே இனிமே தான் பார்க்கணும். சரியா, ஓகே, ஆமாம் பிஹெச் மெமரைஸ் தான் பண்ணணும். கிளிசராலை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டீஹைட்ரேஷன் பண்ணணும். ஸோ டீஹைட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம், ஆர் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணால் போதும். இல்லைனா கான்சென்ட்ரேட்டட் KHSO4 நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, you can use either any one of this concentrated sulfuric acid இல்லனா KHSO4. ஓகேவா, சரி வாங்க. இப்போ கிளிசராலுடைய ஃபார்முலா வந்து என்னது, கிளிசராலுடைய ஃபார்முலா வந்து என்னது, ட்ரையால். வெரி குட். ஸோ இட் இஸ் CH2OH CHOH CH2OH. okay, so CH2OH CHOH CH2OH. ஓகேவா, இப்போ டீஹைட்ரேஷன் நடக்கும். ஏன்னா நம்ம வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் தான் வந்து எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, we are using this dehydrating agent. டீஹைட்ரேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கறத பாருங்க. இங்க இருக்கிற OH இங்க இருக்கிற இந்த OH இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு வாட்டரா வெளில போயிடுவாங்க. இங்க இருக்கிற இந்த ஆக்சிஜனும் இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து இன்னொரு வாட்டரா வந்து வெளியில போயிடுவாங்க. நீங்க விஜய் ஃபேனா கிடையாது, நான் யார் ஃபேனும் கிடையாது. ஓகே, ஸோ பாருங்க நமக்கு 2 molecules ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு வெளியில போயிடும். ஓகே, ஸோ வாங்க இப்போ CH2 மீதி என்ன இருக்கு, CH2 இருக்கு, CH இருக்கு, இங்க பாருங்க COH நான் எப்படி எழுதிக்கிறேன், CHO அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். இப்போ கார்பனை சுத்தி எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து there will be அருண் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் டா, கிளாஸ் கவனிங்க. ஓகே, யா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கார்பனை சுற்றி எப்பயுமே 4 பாண்ட் வந்து இருக்கணும். ஸோ இந்த பக்கம் H2 அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாண்ட் 3 பாண்ட் இருக்கு. அப்போ இங்கே டபுள் பாண்ட் போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கு. சரியா, ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஆக்ரோலின். ஸோ ஆக்ரோலின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, யூ வில் டீஹைட்ரேட் கிளிசரால்.
glycerol எடுத்து dehydration பண்ணுவீங்க. It is also a dehydrating reagent ரா யஷ்வந்த். Okay, it is a very important reaction. It is a very important reaction. அடுத்த question என்ன கேட்டிருக்காங்க, இது glycerol to acrolein படிச்சாச்சு நம்ம எல்லாருமே. glycerol to acrolein படிச்சிட்டோம். அடுத்து பாருங்களேன், acetic acid கொடுத்திருக்காங்க CH3COOH. acetic acid is reacting with lithium aluminum hydride. Okay, எந்த ஏஜ்ல வேதாந்தூல வந்து சேரலாம், வேதாந்தூல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் நீங்க இதுதான் படிச்சிருக்கணும், இந்த ஏஜ் இருக்கணும் அப்படிலாம் வந்து அவசியமே கிடையாது. there are people who work in Vedantu at 19 வயசு 20 வயசு அப்பெல்லாமே வந்து வேலை பார்க்குறாங்க. சரியா, அவங்களுக்கு திறமை மட்டும் இருந்தால் போதும். ஓகே, யா. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, இங்கே நமக்கு வந்து என்ன நடக்கும், பார்ஷியல் ரிடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு பேஜ் நம்பர் 174 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நமக்கு என்ன நடக்கும், பார்ஷியல் ரிடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ எத்தனால், அதாவது எத்தனாயிக் ஆசிட் நமக்கு ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஆசிட் என்னவா வந்து ரெடியூஸ் ஆகிடும், COOH வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பிரைமரி ஆல்கஹாலாக ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, நல்லா கவனிங்க, CH3CH2OH பிரைமரி ஆல்கஹாலாக ரெடியூஸ் ஆகிடும். நீ என்ன பண்ணணும் இந்த இடத்துல, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், அதை மறந்துடாத, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன அர்த்தம், ஆக்சிஜன் கம்மியாகவும் ஹைட்ரஜன் ஆட் ஆகும். இதோ பாரு, இந்த ஒரு ஆக்சிஜனை தூக்கிடு, ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்ணிடு, ஆட் பண்ணா CH2OH நமக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது, which is ethanol. ஸோ மறந்துடாதீங்க, எத்தனாயிக் ஆசிடை எடுத்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா will be getting ethanol. ஓகே, நமக்கு வந்து எத்தனால் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஹாய் மேம், பயோ ஸ்டூடெண்ட், நீங்கள் டெலிகிராமில் சென்ட் பண்ண செக்லிஸ்ட் கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் சென்டம் எடுக்கலாமா? கண்டிப்பாக பூர்ண சந்தோஷி, சென்டம் இல்லை, 90 to 95 மார்க் நீங்கள் வாங்கலாம். சென்டம் எடுக்கிறதுக்கு ஒரு முட்டுக்கட்டு இருக்கு. என்னது அப்படின்னா வந்து இந்த கம்பல்சரி கொஷின்ஸ் 2 மார்க் அண்ட் 3 மார்க் என்ன வேணா கேட்பாங்க, எப்படி வேணா கேட்பாங்க. ஓகே, அதை தாண்டி யூ கேன் ஸ்கோர் 90 to 95. ஓகேவா பூர்ண சந்தோஷி? யா. ஸோ தீமினல் டெலிகிராம்ல நான் அதை வந்து அனுப்பியிருப்பேன். ஓகேவா? யா, வாங்க. நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் ஒரு மெட்டீரியல் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன்டா. என்னோட இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோஸ்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காம பாருங்க. ஓகே, பாரமா படிங்கடா, வாங்கடா, வாங்க வாங்க வாங்க. அடுத்த கொஷின் போலாமா? pH of 0.04 molar of nitric acid solution. HNO3 என்பது வந்து என்னது அப்படின்னா ஆசிட். ஓகே, how to take centum? biomax students, biology students எல்லாம் ஃபர்ஸ்ட் biology எக்ஸாமை நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க. ஒன் அட் அ டைம், ஒரு நேரத்தில் ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். எதர் நீங்கள் பயாலஜி போயிட்டு படிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கெமிஸ்ட்ரி படிக்கலாம். கரெக்டா? அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எதையாவது ஒன்றை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராப்பராக வந்து முடிங்க. சரியா? எதையாவது ஒன்றை வந்து நீங்கள் ப்ராப்பராக முடிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பயாலஜி எக்ஸாமை நல்லபடியாக படிக்கணும் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பயாலஜி நல்லபடியாக படிங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, நமக்கு டைம் ஆகுது, அடுத்த கொஸ்டின் நம்ம போலாமா? வாங்க வாங்க வாங்க. pH of 0.04 molar of nitric acid solution. ஸோ இங்கே வந்து அவங்க நைட்ரிக் ஆசிட்னு சொல்லிட்டாங்க. ஆசிட் அப்படின்னாலே அது வந்து என்னது, இட் இஸ் ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன். இது ஒரு ஹைட்ரோனியம் அயான் தான் கொடுக்கும். ஸோ H3O+ அயானுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து என்னது 0.04 molar. இதை நான் எப்படி மாத்திக்கிறேன்னா 4ன்னு மாத்திக்கிறேன். அப்போ 1 times 2 times நான் ஜம்ப் பண்றேன். அப்போ 4 into 10 to the power -2 molar. ஓகே, 4 into 10 to the power -2 molar தான் நம்மளுடைய ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன். pH கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? pH which is equal to -log base 10 ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் H3O+ அயான். ஓகேவா? சரி, வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா pH which is equal to -log base 10 4 into 10 to the power -2 அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும், pH which is equal to -log base 10 உள்ள கொண்டு போங்க, log 4 minus log 10 10 to the power -2. அடுத்த ஸ்டெப்ல
minus log 10 4 இந்த minus 2 முன்னாடி வந்துரும் so minus into minus plus plus 2 log 10 log 10 ஓட வேல்யூ 1 அப்போ 2 மட்டும் தான் இருக்குமா so 2 இந்த minus இத எழுதிக்கலாமா so minus log 4 log 4 ஓட வேல்யூவை क्वेश्चनல வந்து கொடுத்துருவாங்க சரியா log 4 ஓட வேல்யூவை क्वेश्चनல வந்து கொடுத்துருவாங்க so log 4 which is equal to கவனிங்க கொஞ்சம் கவனிங்க கிளாஸ் கவனிங்க 0.6021 கரெக்ட்டா 0.6021 so இத மைனஸ் பண்ணிக்கோங்க so 2 minus 0.6021 which is equal to நமக்கு வந்து என்ன வேல்யூ வரும் இதுல இருந்து நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 1.40 so pH which is equal to 1.40 is the right answer super சம பக்கா okay done அடுத்து போலாமா வெரி குட் நல்ல பசங்களா நிறைய பேர் வந்து ஃபுல் கிளாஸ் கவனிக்கிறீங்க நல்லபடியா கமெண்ட்ஸும் வந்து பண்றீங்க குட் வெரி குட் how does acetone undergo halo form reaction இது டைரக்ட்டா halo form reaction தான் நம்மள வந்து எழுத சொல்றாங்க சரியா ஓகே டைரக்ட்டா halo form reaction தான் எழுத சொல்றாங்க ஆனா அது எப்படி கேட்டிருக்காங்க பார் how do acetone undergo halo form reaction அப்படினு வந்து கேட்டிருக்காங்க இத வேற எப்படி அவங்க கேட்கலாம் வேற மாத்தி கூட கேட்கலாம் அசிட்டோன்ல இருந்து நீங்க எப்படி வந்து CHCl3 அதாவது குளோரோஃபார்ம் நீங்க எப்படி prepare பண்ணுவீங்க குளோரோஃபார்ம் வந்து நீங்க எப்படி prepare பண்ணுவீங்க அப்படி கூட வந்து கேட்கலாம் புரியுதா சோ இந்த கம்பல்சரி क्वेश्चनே வந்து எப்படி தெரியுமா இருக்கு நீ புரிஞ்சி படிச்சவங்க மட்டும் நீ ஆன்சர் பண்ண போறோம் அப்படியே வந்து இந்த லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மனப்பாடம் பண்ணிட்டு வரவெல்லாம் எழுதாத அப்படினு சொல்லிட்டு நம்மள வந்து பிரிக்கிற மாதிரி தான் இந்த கம்பல்சரி क्वेश्चनே வந்து இருக்கும் சோ நீங்க லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து அப்படியே வந்து புரியுதோ புரியலையோ மனப்பாடம் பண்ணிட்டு போறவங்களால இந்த மாதிரி கம்பல்சரி क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும் அப்போதான் நீங்க என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் லாக் பத்தி வீடியோ போடுறேன் சோ அசிட்டோன்ல இருந்து குளோரோஃபார்மை வந்து எப்படி நம்ம மாத்த போறோம் ஓகே சோ வாங்க அசிட்டோனோட கெமிக்கல் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் அப்படி நான் நினைக்கிறேன் சோ CH3COCH3 கரெக்ட்டா CH3COCH3 ஓகே சோ இது வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படினா it is going to react with chlorine in presence of sodium hydroxide இந்த reagents தான் நீ மறக்க கூடாது ஓகே சோ 3 moles of chlorine in presence of sodium hydroxide இதுதான் இந்த halo form reactionல ரொம்ப முக்கியம் ஹாலோஜனை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் ஓகே சரி நல்லா கவனிங்க இங்க இருக்கிற இந்த 3 ஹைட்ரஜன் இங்க இருக்கிற இந்த 3 குளோரின் கூட சேர்ந்து 3 HCl வெளியில போய்டும் அப்புறமா மீதி இருக்கக்கூடிய 3 குளோரின் வந்து இந்த 3 ஹைட்ரஜனை சப்ஸ்டிட்யூட் பண்ணும் சோ இந்த 3 ஹைட்ரஜன் இருந்த இடத்துல இருந்து என்ன வந்துரும் இப்போ எனக்கு 3 குளோரின் வந்துரும் சோ Cl3 மத்தபடி வேற எதுமே வந்து மாறாது மத்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கும் C double bond O and then CH3 ஓகே சோ இப்போ இத நம்ம திருப்பியும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படினா ஆல்கலி கூட ரியாக்ட் பண்ணுவோம் ஆல்கலினா என்னது இந்த இடத்துல சோடியம் ஹைட்ராக்சைடு ஓகே சோ இந்த இடத்துல திருப்பியும் நம்ம வந்து என்ன பண்றோம் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH கூட நான் வந்து ரியாக்ஷன் பண்றேன் சோ ரியாக்ஷன் பண்றப்போ நமக்கு என்ன தெரியுமா கிடைக்கும் இந்த NaOH வந்து பாண்ட பிரேக் பண்ணி ஆட் ஆவாங்க நல்லா கவனிங்க how CH3CO ONA NaOH இப்படி தான் பிரியும் NaOH வந்து இப்படி தான் வந்து பிரியுது இப்போ பிரிச்சது அழகா ப்ராடக்ட்ல எழுதுங்களேன் இங்க என்ன இருக்கு CHCl3 இருக்கு சோ CHCl3 plus இந்த பக்கம் என்ன இருக்கு CH3COONA இருக்கு வெரி குட் CH3COONA இருக்கு அவ்வளவுதான் கிளியரா that's it பக்கா ஓகே சோ இதான் நம்மளோட ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷன் அடுத்த क्वेश्चन பாருங்க குளோரோஅசிட்டிக் ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து stronger than acetic acid why ஏன் நல்லா புரிஞ்சுக்கோங்க குளோரோஅசிட்டிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கு அசிட்டிக் ஆசிட கம்பேர் பண்றப்போ why ஏன் ஆன்சர் தெரியுமா யாராச்சும் ஒருத்தருக்கு ஆன்சர் தெரியுமா யாராச்சும் ஒருத்தருக்கு acidity increases
with increase in electronegativity. Electronegativity of substituents. Okay, so acidity increase ஆகும், electronegativity increase ஆச்சு அப்படினா. Say for example, fluorineக்கு electronegativity வந்து அதிகம், chlorineக்கு அதை விட கம்மி, bromineக்கு அதை விட கம்மி, iodineக்கு அதை விட கம்மி. So நீ fluorine substitute பண்ணனா அது chloroacetic acid விட அதிக அசிட்டிக்கா வந்து இருக்கும். bromo வந்து chloroவை கம்பேர் பண்றப்போ கம்மி அசிட்டிக்கா இருக்கும், அயோடோ வந்து அதை விட நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படினா கம்மியா வந்து இருக்கும். அடுத்து செகண்ட் வந்து பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட்டா. அடுத்து acidity increases with number of electron withdrawing group. electron withdrawing group na enna? electron withdrawing group அப்படிங்கிறது தான் இந்த -I group. அதுதான் வந்து என்னது அப்படினா இந்த electronegative group. ஓகே, எக்ஸாம்பிள் குளோரின். குளோரின் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு electronegative group. இது ரெண்டுத்தையும் மறந்துடாத தம்பி, உனக்கு இந்த क्वेश्चனை வேற எப்படி கேட்டாலும் நீ வந்து எழுதிடலாம். ஓகே, குளோரின் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு electronegative group. சரியா? சோ ஒரு electronegative group இருக்கு, இல்லனா வந்து ஒரு electron withdrawing group இருக்கு அப்படினா நமக்கு வந்து என்ன வரும், அதோடைய அசிடிட்டி வந்து அதிகமா இருக்கும். சரியா? அதோட அசிடிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ஏன் அப்படின்னா நீ நல்லா கவனி, CH3COOH இது வந்து அசிட்டிக் ஆசிட் கரெக்டா. இதே வந்து குளோரோ அசிட்டிக் ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா குளோரின் வந்து இருக்கும், COOH. அசிடிட்டினா என்னப்பா, ஆசிட்னா என்னப்பா, ஹைட்ரஜனை தரது தான் ஆசிட் கரெக்டா, ஹைட்ரஜனை கொடுக்கிறது தான் வந்து ஆசிட் கரெக்டா. ஆசிட் அப்படின்னா என்னது, ஹைட்ரஜனை தரது தான் ஆசிட். கவனிங்க, இப்போ இங்க குளோரின் என்ன தெரியுமா பண்ணுது, ஆல்ரெடி அது எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கு, which means அது பாண்ட் அது பக்கம் பிடிச்சி இழுக்குது, பாண்ட் அது பக்கம் அது பிடிச்சி இழுக்குது. அப்படிங்கிறப்போ நீ ஈஸியா இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடலாம். You can easily remove this hydrogen. ஆனா இங்க பாரு, இங்க அது அவ்வளோ ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ஹியர் யூ கேன் ஈஸிலி ரிமூவ் த ஹைட்ரஜன். அது அவ்வளோ ஈஸியா அந்த புரோட்டானை வந்து கொடுத்துரும், ஏன்னா குளோரின் பாண்ட் அது சைடு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு, அவ்வளவுதான்டா. சரியா? ஓகே, வெரி குட். அடுத்து molar solubility of 1 molar AgNO3 solution if the KSP of AgCl வந்து 1.8 into 10 to the power minus 10 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா AgCl உடைய solubility ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ AgCl ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி வந்து அயனைஸ் ஆகும், எப்படி அயான்ஸா பிரியும், Ag பிளஸ் ஆகும் Cl மைனஸ் ஆகும் நமக்கு வந்து பிரியும் கரெக்டா. ஓகே, AgNO3 எனக்கு எப்படி பிரியும், அதே தான் Ag பிளஸ் ஆகும் NO3 மைனஸ் ஆகும் நமக்கு வந்து பிரியும். ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 molar AgNO3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 1 molar AgNO3 அப்படின்னா நமக்கு டிசோசியேட் ஆகிறப்பையும் நமக்கு அதே 1 molar சில்வர் அயான் அண்ட் 1 mol ஆஃப் நைட்ரேட் அயான் வந்து நமக்கு கிடைக்கும். MV டெஸ்ட் ஆஃப் தீமினல் பேட்ச் ஃப்ரீ கிடையாது தம்பி. MV சாட் நீங்க எழுதினீங்கன்னா தீமினல் பேட்ச் ஃப்ரீ கிடையாது. லாஸ்ட் மந்த் நாங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த கிராஷ் கோர்ஸ் தான் ஃப்ரீ. ஓகே, யா. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு இப்போ வந்து வாட் யூ நீட் டு ஐடென்டிஃபை ஹியர். இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், எனக்கு 2 Ag பிளஸ் அயான்ஸ் வந்து இருக்கு கரெக்டா. ஐ ஹாவ் 2 Ag பிளஸ் அயான். இங்கே எனக்கு Ag பிளஸ் அயானுடைய சாலபிலிட்டி தெரியாது, AgCl எனக்கு தெரியாது. அதனால நான் அதை என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதனால நான் அதை என்னன்னு பண்ணுறேன், எக்ஸ் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, குளோரினுக்கும் எனக்கு தெரியாது, அதனால குளோரினுக்கும் நான் எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். ஆனால் AgNO3க்கு தெரியும், கொஷினில் கொடுத்துருக்காங்க 1 மோலார் 1 மோலார்னு கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இது நான் வந்து 1 மோலார் 1 மோலார் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா KSP solubility product of AgCl கேட்குறாங்க. solubility product of AgCl வந்து என்னது, Ag பிளஸ் ஆகும் Cl மைனஸ் ஆகும் தானே வந்து பிரியும்.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தம்பி ஃபிசிக்ஸ் சார் வந்து ஹீஸ் நாட் வெல்டா, அதனால உங்களுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் வந்து அங்கேயே கமெண்ட்ஸில் வந்து பின் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபிசிக்ஸ் சார் வந்து நடத்திட்டார் இல்லையா? ஓகே. ஸோ கவனிங்க, இங்கே எனக்கு ஏஜி ப்ளஸ்ஸுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்? ஃபார் ஏஜி ப்ளஸ் வாட் ஐ வில் டூ? சாலிபிலிட்டி ப்ராடக்ட் தான் கொடுத்துட்டாங்களே, இதோ பாருங்க கேஎஸ்பி அவங்க கொடுத்துட்டாங்க 1.8 into 10 to the power minus 10 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க நமக்கு. கரெக்டா? அப்போ ஏஜி ப்ளஸ்ஸுக்கு வந்து என்ன வரும்? 1 அப்படின்னு வந்து வரும் இல்லையா? ஏன்னா முன்னாடி நமக்கு என்ன இருக்கு? ஃபார் ஏஜி பிளஸ் வாட் ஐ வில் பி கெட்டிங்டா. இங்கே பாரு, எனக்கு எக்ஸ் இருக்கா? ஏஜி பிளஸ்க்கு வாங்க கண்டுபிடிக்கலாம். இங்கே எனக்கு எக்ஸ் இருக்கு, இங்கே எனக்கு 1 இருக்கு. எக்ஸ் பிளஸ் 1. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் டிசோசியேஷன் ரொம்ப 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 கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால நான் இதை என்ன பண்ணுறேன்? ஏறத்தாழ ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு திடீர்னு டெலிகிராம் சேனல் காணாமல் போயிடுச்சா பாரதி? எந்த டெலிகிராம் சேனல்? தீமினலா? எந்த டெலிகிராம் சேனல் சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஏஜி ப்ளஸ் இருக்குல்ல, ஏஜி ப்ளஸ் இடத்துல நம்ம 1 வந்து போட்டுக்கிறோம். குளோரினுக்கு எனக்கு தெரியாது, அதனால நான் வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். அப்போ இங்கே குளோரினுடைய சாலபிலிட்டி வந்து என்னது? அதே தான் 1.8 into 10 to the power minus 10. ஓகே, ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே தான் கொஷினில் கொடுத்தது தான் வந்து ஆன்சருமே. சரியா? ஓகே. அடுத்தது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொஷின் தான், டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. ரஸ்டிங் ஆஃப் அயன் என்னது? ரஸ்டிங் ஆஃப் அயன் என்னது? அயன் வந்து என்ன டக்கு டக்குன்னு ரெஸ்ட் ஆயிடுமா? 10 நிமிஷத்துல ரெஸ்ட். தீமினல் மேம், தீமினல் சரிடா. பாரதி, நீங்க வந்து நம்ம மெயில் ஐடிக்கு தீமினலுக்கு நீங்க போய் மெயில் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் டெலிகிராம் லிங்க் அனுப்புறேன். சரியா? ஓகே. ஸோ கவனிங்க, ஸோ ரஸ்டிங் ஆஃப் அயன் அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். கரெக்டா? ஸோ இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். அதனால நம்ம வந்து என்ன பண்ண முடியாது? we cannot predict, we can't predict order of the reaction வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? predict பண்ண முடியாது. ரெண்டாவது, ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் யுரேனியம். எல்லா ரேடியோ ஆக்டிவ் ரியாக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். எல்லா ரேடியோ ஆக்டிவ் ரியாக்ஷன்ஸுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். சரி, கிளாஸ் முடிச்சுட்டு நான் தரேன் பாரதி, கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். இப்போ கிளாஸ் கவனிங்க. ஓகே, யா. ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். வெரி குட். இது வந்து என்னது? சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சரி மேம், இது வந்து என்ன மேம் கேட்குறாங்க, எப்படி மேம் நாங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா, உங்கள் புக்கில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆஃப் ஜீரோ ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அண்ட் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு இது ஒன்று தான். ஸோ இந்த ஒவ்வொரு ஆர்டருக்கும் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் சூப்பராக வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே. யார் சார் இஸ் நாட் வெல்டா? யார் சார் இஸ் நாட் வெல், ஹில் கம் லைவ் டுமாரோ. ஓகே, யா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலனா நான் கிளியராக வந்து எழுதி போடுறேன். பென்சீன் ரிங்கை ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. பென்சீன் ரிங்கை கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. சரி, நான் புது பேஜே எடுத்துக்கிறேன். ஸோ டக்குன்னு ஆன்சர் பண்ணு. இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு நாளைக்கு வரும், பப்ளிக் எக்ஸாம்லேயும் வரும். ஸோ பென்சீன் ரிங் இருக்கு தம்பி. பென்சீன் ரிங்கை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. என்ன ரியாக்ஷன் இது? ஜிங்க் கூட பென்சீன் ரிங் ஃபீனால ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ZnOவா வெளியில் போயிடும். அப்போ மீதி எனக்கு என்ன கிடைக்கும்? ஐ வில் பி கெட்டிங் பென்சீன் ஆஸ் த ப்ராடக்ட். பென்சீன் வந்து எனக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். கரெக்டா? ஏன் ஒருத்தர் கூட ஆன்சர் பண்ணலை? இந்த கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்தனா இல்லையா? இந்த பென் டென்ஷன் இரு, நான் உன்னை பிளாக் பண்றேன் பார். எதுக்கு இங்க வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க? இது கிளாஸா என்னது? வேஸ்டா கதை பேசுற இடமா? எவ்வளவோ லைவ் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம்ல, அங்க போயிட்டு பேசுங்க.
அவனுங்களும் படிக்க மாட்டாங்க, படிக்கிறவங்களையும் படிக்க விட மாட்டாங்க. பென்சீன், வெரி குட். ஒரு கடைசி நாள் நீங்களா லைவ் வாங்க, இருக்கு எனக்கு. அது சொல்லிட்டாங்க மேம், இது சொல்லிட்டாங்க மேம். கம்பல்சரி என்ன வரும், யாரெல்லாம் கம்பல்சரி என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாள் கேட்குறாங்களோ அவங்கள வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிளாக் பண்ணிடுவேன். லாஸ்ட் நாள் இந்த லைவையும் பிடிச்சி பிரைவேட் பண்ணிடுவேன். அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு தானே இருக்கீங்க. அப்போ லைவையும் பிடிச்சி பிரைவேட் பண்ணாதான் நீங்க சரி வருவீங்க. நானும் ஒவ்வொரு லைவ்லயும் சொல்லிருக்கேன், பண்ண மாட்டேன். இனிமேல் பண்ண தான் போறேன். உண்மையா சொல்றேன், லைவ் பிரைவேட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த லைவோட அருமை தெரியும். அப்பதான் நீங்க லைவ் வருவீங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? concentrated H2SO4 and concentrated nitric acid. Okay, so concentrated sulfuric acid and then concentrated HNO3. இது வந்து என்னது அப்படின்னா இது வந்து நைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன்ல அவங்க டெம்பரேச்சர் கொடுக்கல, ஆனாலும் நீங்க டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கோங்க. என்னது? 298 கெல்வின். 298 கெல்வின். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்ரிக் ஆசிடுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லியும் நமக்கு தனியாகவும் வந்து கேட்கலாம். இது நைட்ரேட்டிங் மிக்சர், கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் வந்து நைட்ரேட்டிங் மிக்சர். நைட்ரேட்டிங் மிக்சர்னா NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும், 3 பொசிஷன்ல போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபீனால்ல இதோ இங்க இருக்குல்ல ஃபீனால்ல எனக்கு 3 பொசிஷன்ல போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, ஸோ ஒன்று வந்து என்னது அப்படின்னா 2NO2 4 6. ஓகே, ஸோ இதோட இன்னொரு பேர் என்ன தெரியுமா? 2,4,6ல 3 நைட்ரோலியா, ட்ரை நைட்ரோ ஃபீனால். அவ்வளோதான். இதுக்கு இன்னொரு பேரும் வந்து உண்டு. அது வந்து என்னது அப்படின்னா 2,4,6 ட்ரை நைட்ரோ ஃபீனால். ஓகே, புரிஞ்சுதா? சரி, இப்போ இதுல ஒரு குட்டி இன்ட்ரிகசிஸ் வந்து இருக்கு. ஒரு குட்டி இன்ட்ரிகசி இருக்கு. அது என்னது அப்படின்னா நல்லா கவனிங்க. நமக்கு ஃபீனாலை கொடுத்துட்டாங்க. ஃபீனாலை கொடுத்துட்டு வெறும் 20% ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அப்படி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி கொடுத்தா என்னப்பா ப்ராடக்ட் வரும்? 20% ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இல்லைனா 298 கெல்வின் நைட்ரிக் ஆசிட் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ என்ன ப்ராடக்ட் வரும்? இதே அவங்க கான்சென்ட்ரேட்டட் HNO3யும் கொடுத்துருக்காங்க, கான்சென்ட்ரேட்டட் H2SO4ம் கொடுத்துருக்காங்க at 298 கெல்வின் அப்படின்னா அப்போ என்ன ப்ராடக்ட் வரும்? ரெண்டு ப்ராடக்ட்டும் மாறும். இதான ஃபீனால். காப்பி பண்ணிப்போம். காப்பி பேஸ்ட். நல்லா கவனிங்க. நான் வந்து வெறும் 20% டைல்யூட்டா இருக்கக்கூடிய 20% நைட்ரிக் ஆசிட் மட்டும் இருக்கு அப்படின்னா ஆர்த்தோல ஒரு நைட்ரோ, பாரால ஒரு நைட்ரோ, எனக்கு மிக்சர் ஆஃப் ஆர்த்தோ அண்ட் பாரா நைட்ரோ ஃபீனால் வந்து கிடைக்கும். இதுல ஆர்த்தோ வந்து 30 to 40% வந்து எனக்கு கிடைக்கும். பாரா ரொம்ப ரொம்ப கம்மி, 15% தான் அதோட ஈல்டு வந்து இருக்கும். சரியா? ஸோ இதோட பேர் வந்து என்ன தெரியுமா? ஆர்த்தோ நைட்ரோ ஃபீனால் அண்ட் தென் பாரா நைட்ரோ ஃபீனால் வந்து நமக்கு கிடைக்கும். இதே நான் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் தென் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 3 பொசிஷன்லையுமே NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகிடும். 3 பொசிஷன்லையுமே NO2 குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டியூட் ஆகிரும். ஓகே, 3 பொசிஷன்லையுமே எனக்கு NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிறது தான் ட்ரைநைட்ரோஃபீனால் விச் இஸ் பிக்ரிக் ஆசிட். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். இது செம்ம ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக இது. 2-3 கொஸ்டின் பேப்பரில் நான் பார்த்தேன். ஹைட்ரைட் ஆஃப் செகண்ட் பீரியட் மெட்டல் ஏ. செகண்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய மெட்டல். ஸோ அந்த செகண்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய மெட்டல் தான் லித்தியம். அதோடைய ஹைட்ரைடுங்கிறாங்க. அப்போ அந்த காம்பவுண்ட் ஏ வந்து என்ன தெரியுமா? லித்தியம் ஹைட்ரைடு வித் காம்பவுண்ட் ஆஃப் போரான். அந்த போரான் காம்பவுண்ட் பி வந்து என்ன தெரியுமா? டைபோரேன் which is B2H6. They both react to give a reducing agent. அந்த reducing agent என்ன தெரியுமா?
அதுதான் நம்ம இவ்ளோ நேரமா ரெடியூஸ் பண்ணோமே, இதை இங்க யூஸ் பண்ணோமே. இங்க என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோதோ, ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லி கொடுத்தனா அதுக்கு தான் நீங்க லிசன் பண்ணணும் அப்படிங்கிறது. இங்க ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பார்த்தோம்? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். அதே மாதிரி அலுமினியம்க்கு பதிலா இங்க வந்து என்ன இருக்கும்? போரான் இருக்கும். அவ்வளவுதான். லித்தியம் போரோ ஹைட்ரைட். LiAlH4 க்கு பதிலா LiBH4 தான் வரும். இதே அலுமினியம் இருந்துச்சுன்னா LiAlH4 வந்து வரும். அவ்வளவுதான். ABC கண்டுபிடிச்சிட்டோம். ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் நம்ம எழுதணும். என்னது? இந்த A ஆன A வந்து என்னது? நம்மளோட லித்தியம் ஹைட்ரைடு வந்து it is reacting with boron compound B2H6. okay, 2 moles of lithium hydride நமக்கு இங்க எடுத்துக்கிறோம். in presence of etherல நமக்கு 2 moles of LiBH4. okay, நமக்கு வந்து கிடைக்கும். முதல்வன் batch free கிடையாது, 999. okay, yeah. so இதான் நம்மளோட compound A, இது compound B, இது compound C. புரிஞ்சதா? are you understood? did you understood? very good. அடுத்தது பார்க்கலாமா? CH3COOH in presence of lithium aluminum hydride. கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு இது டக்குன்னு ஞாபகம் வரும். இந்த क्वेश्चन நம்ம இப்பதான் பார்த்தோம். இது எல்லாருக்குமே தெரியும். கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு தெரியும். அசிட்டிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிடை நீ ரெடியூஸ் பண்ற, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை வச்சு ரெடியூஸ் பண்ற. அப்ப என்ன ஆகும்? COOH என்னவா மாறும்? CH3 CH2OH மாறிடும். என்னது அது? எத்தனாலா மாறிடும். என்னது? நல்லா கவனிங்க. எது எதுவா மாறும்? எத்தனாயிக் ஆசிட். ஓகே, சோ எத்தனாயிக் ஆசிட் வந்து நமக்கு எத்தனாலா மாறிடும். ஓகே, பிரைமரி ஆல்கஹால் எத்தனாலா மாறிடும். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து பாருங்களேன், அந்த A, அதுதான் இந்த A தான் நம்ம எத்தனால். எத்தனாலை இவங்க என்ன பண்றாங்க? திருப்பி they are reacting with again அசிட்டிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றாங்க. ஏண்டா ஆல்கஹால் பிளஸ் ஆசிட் in presence of hydronium condition கொடுத்துட்டாங்க. ஹைட்ரஜன் அயான் இருக்கிறப்போ இது என்ன ரியாக்ஷன்? you know, esterification. கரெக்ட்டா? esterification எப்படி? இங்க இருக்கக்கூடிய ஆல்கஹால்ல இருக்கிற OH-ம் ஆசிட்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளில போய்டும். அப்ப மீதி என்ன இருக்கும் நமக்கு? CH3 COO CH3 CH2 சாரி CH2 CH3. ஓகே, இத்தாயில் எத்தனோயேட் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே, நமக்கு ப்ராடக்ட்டா வந்து என்ன கிடைக்கும்? நமக்கு இங்க B, இத்தாயில் எத்தனோயேட். இத்தாயில் எத்தனோயேட். புரிஞ்சுதா? அவ்வளோதான். இந்த பென் டென்ஷன் இருக்கான்ல, அவன் வந்து என்னைய டென்ஷன் ஆக்குறான். அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு அவன் நம்ம இந்த லைவ்ல வந்து அவன் சாட்டே பண்ண முடியாது. பிளாக் பண்ணியாச்சு. Have you all smashed the like button? எல்லாமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? Have you all smashed the like button? Important question PDF வந்து நான் கொடுத்திருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளியர்? ஓகே, நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு வரேன். அதுக்குள்ள அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி போனேன்னா உனக்கு தான் லாஸ். ஓகே, அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துட்டு போறேன். இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. இது என்ன வரும்? C6H5MgBr. இத சால்வ் பண்ணுங்க. In the meantime, I'll just go grab some water and be back.
எஸ். நீங்களும் தண்ணி குடிங்க. Stay hydrated throughout the live. Grignard reagent, I don't know how to do this. Very good. So இது வந்து பரவாயில்ல. இது வந்து ஒரு Grignard reagent அப்படின்னு கண்டுபிடிச்ச வரைக்கும் நல்லதுதான். வாங்க. So C6H5MgBr. Okay. Ma'am, today நடத்தின A and B naming reaction send பண்ணுங்க மேம். கண்டிப்பா சென்ட் பண்றேன். டின்னர் பிரேக்லாம் கிடையாது. முதல்ல கிளாஸ் கவனிங்க, முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம டின்னர் பிரேக் போகலாம். எல்லா கொஸ்டினும் இன்னைக்கு பார்க்கணுமா வேணாமா? இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்கு. இங்கே பாரு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்களே படிச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க. Or do you want me to teach? மேம், இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியாது மேம், எங்களுக்கு நீங்க டீச் பண்ணுங்க மேம். கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றேன், நீங்களே படிச்சுக்கிறீங்களா? இருங்க, போல் போடுறேன். நாங்களே படிக்கிறோம். நான் பிடிஎஃப் தர மாட்டேன். கொஸ்டின் காட்டிட்டேன்ல, ஸ்டார்டிங்கே நான் கொஸ்டின்ஸ் காட்டிட்டேன். நாங்களே படிக்கிட்டோம். இல்லைனா டீச் பண்ணட்டுமா? அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்ஸ் ஆகுது இன்னைக்கு டார்கெட்ஸ் வச்சா. வராது போல. ரெடி? எங்க போல காணும்? போட்ட போலே காணுமே. டீச் தான் நிறைய பேர். ஓகே, டன். வில் கண்டினியூ. முதல்வன் பேட்சுக்கு, முதல்வன் பேட்ச் தீமின்னலுக்கு ஃப்ரீ ஆர் நாட்? டேய் தம்பிங்களா, எனக்கு புரியவே இல்லை. தீமின்னல் பேட்சோட ரெக்கார்டிங்கை தாண்டா முதல்வன்ல தரோம். தீமின்னல் பேட்ச்ல இருக்கிறவங்க கையிலலாம் ஆல்ரெடி முதல்வன் பேட்ச் இருக்கு. நீ போய் திருப்பியும் முதல்வன் பேட்சை காசு கொடுத்து யாரும் வாங்காதீங்க. தீமின்னல் பசங்க முதல்வன்ல சேராதீங்க. சரி, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டே அடுத்தது போறேன். சரியா? ஃபர்ஸ்ட் லெட் மீ சால்வ் தட் டவுட். யாரெல்லாம் தீமின்னல்ல இருந்து வந்திருக்கீங்க, யாரெல்லாம் முதல்வன்லேருந்து வந்திருக்கீங்க, எனக்கு சாட்ல போடுங்க. யாரெல்லாம் மேம் நான் ரெண்டுத்துலையுமே இல்லை, நான் யூடியூப் மேம் அப்படிங்கிற யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், யாரெல்லாம் இங்கே யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், யாரெல்லாம் தீமின்னல், யாரெல்லாம் முதல்வன், நான் வந்து இங்கே போல் போடுறேன். தீமின்னல் யார் யாரு, யூடியூப் யார் யாரு, அடுத்து வந்து முதல்வன் யாரு, முதல்வன் பேட்ச் யாரு, which batch are you? குயிக்கா. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. எனக்கு டெய்லி லைவ் கிளாஸ் வேணும். லைவ் கிளாஸஸ் உடைய ரெக்கார்டட் கிளாஸும் வேணும். எவ்ரிடே கிளாஸ் உடைய பிடிஎஃப்பும் வேணும்.
லைவ்லயும் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுட் சால்விங் வேணும். லைவ்ல நான் ரெக்கார்டட் பாக்குறேன் அப்படின்னா ரெக்கார்டட் அப்பயும் ஏஐ டவுட் சால்விங் வேணும். இதை தாண்டி எனக்கு வந்து நீட் ஜேஇக்கான ரெக்கார்டிங்கும் வேணும். அப்படின்னா இவங்க வந்து யாரு அப்படின்னா இது வந்து தீமின்னல் பேட்ச். தீமின்னல் நாளைக்கு நைட்டோட முடியுது, நாளைக்கு நைட்டோட ஆஃபர் முடியுது. ஸோ தீமின்னல் பேட்சோட காஸ்ட் வந்து என்னது அப்படின்னா 1999. எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே. இதே நான் இங்க வரேன், முதல்வன் பேட்ச் வரேன். முதல்வன் பேட்ச். ஹாய் ஷராவணி மேம் ஸ்டூடெண்டா? ஐ எம் ஷராவணி மேம் ஸ்டூடெண்டா? ராமோஜி, என் பேரே தப்பா சொல்றீங்களே ராமோஜி இப்படி. Okay, then how can you be my student? I have never seen you in the live chat also. வாங்கப்பா. ஸோ முதல்வன் பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைவ் மட்டும் இருக்காது, சரியா? முதல்வன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லைவ் மட்டும் இருக்காது. என்ன இருக்கும்? ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும், பிடிஎஃப் இருக்கும், லைவ் டவுட் சால்விங் இருக்காது. ஓகே, ஏஐ டவுட் சால்விங் இருக்கும், நீட் ஜேஇ ரெக்கார்டிங்கும் இருக்காது. ஸோ இது வந்து முதல்வனுடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ தெரியுமா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து 999. ஓகே, 999. அடுத்துப்பா நெக்ஸ்ட் யூடியூப்ல என்ன மேம் உண்டு? யூடியூப்ல என்ன உண்டு? ஸோ யூடியூப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும், ஆனால் அது ஸ்ட்ரக்சர்டாக இருக்காது. இப்போ எக்ஸாம் டைம்னா நிறைய லைவ் கிளாஸ் இருக்கும், நான் எக்ஸாம் டைம்ல டெய்லி இருக்கும், பட் ஒரு கிளாஸ் இருக்கும், சரியா? ஓகே, ஸோ லைவ் கிளாஸ் உண்டுன்னே வச்சுப்போம். ரெக்கார்டனும் உண்டு, பிடிஎஃப் கிடையாது. எல்லா லைவ் கிளாஸ்க்கும் பிடிஎஃப் தரமாட்டோம். லைவ் டவுட் சால்விங் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்போ சம்டைம்ஸ் நம்மளால பண்ண முடியாம போகும். ஏஐ டவுட் சால்விங் கிடையாது, நீட் ஜேஇ கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஃபரன்சஸ். இப்போ நான் உங்களுக்கு இங்கே டீச் பண்ணிருக்கேன் இல்லையா? இன்னைக்கு நான் இதெல்லாம் டீச் பண்றதுக்கு முன்னாடியே நான் இதுதான் டீச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெய்டு பேட்ச் பசங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன்? பிடிஎஃப் வந்து அனுப்பிட்டேனா இல்லையா? தீமின்னல் பசங்க சொல்லுங்க. பெய்டு பேட்ச் பசங்களுக்கு ஆல்ரெடி நான் இதை அனுப்பிட்டேனா இல்லையா? தீமின்னல் பேட்ச் பசங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பல்சரி கொஸ்டின்ஸோட நோட்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி போயிடுச்சு. அதே மாதிரி செக்லிஸ்ட் 12th கெமிஸ்ட்ரிக்கு என்னெல்லாம் கண்டிப்பா படிச்சே ஆகணும், லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான செக்லிஸ்ட் அந்த பிடிஎஃப்ையும் அனுப்பி விட்டுட்டேன். நேத்து வந்து வி ஹேட் கூகுள் மீட். நேத்து வந்து தீமின்னல் பேட்ச் அண்ட் தீமின்னல் பேட்ச் பசங்களுக்கு வந்து கூகுள் மீட் வந்து வச்சிருந்தோம். ஓகேவா? ஸோ நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து டிஃபரன்சஸ். சரி மேம், இதுல நான் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா அதுக்காக தான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், சரியா? ஸோ நீங்க இருக்கிறத பார்த்து வாங்க. யூடியூப் காஸ்ட் ₹299 ரீசார்ஜ் பில், அதை எழுதுறேன் வாங்க. 299 பர் மந்த் தம்பி, 299 பர் மந்த் ரீசார்ஜ் பில். நீங்க ரீசார்ஜ் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? ஸோ இது என்ன மாசம்? செப்டம்பரா? நான் அக்டோபருக்கே கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, 5 மாசம். 5 மாசம்னா எவ்வளவு வருது? 1500 வருது. கரெக்டா? உங்க ரீசார்ஜ் பில் மட்டுமே 1500 வருது யூடியூபுக்கு. ஸோ அதுவும் வந்து என்னது? நீங்க ரீசார்ஜ் பண்ணி படிக்கிறீங்க. ஆனா இது ரெகுலரா படிக்கிறீங்களா? அதான் கொஸ்டின் மார்க். ஓகே, சரி, இப்போ நம்ம படிக்கலாமா? ஸோ முதல்வன் பேட்ச், தீமின்னல் பேட்ச் இது எல்லாத்துக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, யா. ஸோ லிசன், இன்னும் 17 கொஸ்டின்ஸ் இருக்கு, நீங்க கவனிக்கிறத பொறுத்து தான் இருக்கு, சரியா? ஓகே கைஸ், ஸோ இப்போ C6H5MgBr இது வந்து என்னது? ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு. இது யார் கூட இப்போ ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா CO2 கூட ரியாக்ட் பண்ணுது. ஸோ CO2. ஓகே, புரிஞ்சுதா? கார்பன் டை ஆக்சைடு கூட நமக்கு இப்போ ரியாக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒன் ஆஃப் த ஆக்சிஜன் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆக்சிஜன் இடத்துல போயிட்டு இந்த C6H5MgBr ஃபர்ஸ்ட் நமக்கு பிரேக் ஆகும். இந்த MgBr போய் ஆக்சிஜன்ல ஆட் ஆகும், இந்த C6H5 போய் இந்த கார்பன்ல போயிட்டு ஆட் ஆகும். ஓகே, இந்த அல்கைல் குரூப் போயிட்டு நமக்கு கார்பன் குரூப். மேம் கூகுள் மீட் டைமிங் மென்ஷன் பண்ணல. டைமிங் மென்ஷன் பண்ணலையா? ஆமாண்டா, இன்ஸ்டன்ட் கூகுள் மீட் தான் நம்ம வந்தோம்.
டெலிகிராம் சேனல்ல நான் டைமிங் அமைச்சிருக்கேன் கூகுள் மீட்டோடது வாங்க. ஸோ இப்போ எனக்கு இங்கே நல்லா கவனிங்க. ஸோ இந்த கார்பன் இருக்கா, ஸோ இந்த கார்பன்ல வந்து நமக்கு என்ன ஆயிடும், இந்த C6H5 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆயிடும். ஸோ C6H5 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த கார்பன்ல இருக்கிற இந்த ஆக்சிஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா MgBr போய் சப்ஸ்டியூட் ஆயிடும். ஸோ MgBr போயிட்டு நமக்கு சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு. ஓகே, ரிமைனிங் இருக்கிற டபுள் பாண்டட் O அப்படியே தான் இருக்கு. இது யாருக்கெல்லாம் வந்து கிளியர், இதுக்கு யாருக்கெல்லாம் வந்து கிளியர் நல்லா கவனிங்க. நம்மளுடைய ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு வந்து ஃபினைல் குரூப் தனியாகவும் மெக்னீசியம் புரோமைடு தனியாகவும் நமக்கு வந்து பிரியும். இதுல அந்த ஃபினைல் குரூப் போய் கார்பன்ல ஆட் ஆகும், மெக்னீசியம் புரோமைடு போய் ஆக்சிஜன்ல போயிட்டு நமக்கு ஆட் ஆகும். சரியா? That's how we got this intermediate. இப்போ இந்த இன்டர்மீடியேட்டை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல I am going to treat it with acid hydrolysis. H+ in presence of water கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஸோ ரியாக்ட் பண்றப்போ இந்த பாண்ட் வந்து எனக்கு என்ன ஆகும், பிரேக் ஆகும். ஸோ இப்படி பிரேக் பண்ணுங்க. இங்க ஹைட்ரஜன், இங்க OH ஆட் பண்ணுங்க. இப்ப ப்ராடக்ட் எழுதுங்க பார்க்கலாம். கவனிங்க, இங்க என்ன இருக்கு, C6H5 COOH கரெக்டா? ஸோ C6H5 COOH பிளஸ் இங்க என்ன இருக்கு, MgBrOH பிளஸ் MgBrOH அவ்வளவுதான். ஓகே, பிளஸ் MgBrOH அவ்வளவுதான். புரிஞ்சுதா? Is that clear for you? Is that clear for you? Wrong. எங்க wrong? இங்கேயும் டபுள் பாண்ட் தான்டா. C6H5 COOH டபுள் பாண்ட் தான், கரெக்டா தான் இருக்கு. It's right only. ஓகே, இங்கேயும் பார் COOH ஆசிட்ல வந்து டபுள் பாண்ட் தான். ஓகேவா? டன். ஓகே, வாங்க அடுத்து. நெக்ஸ்ட் வந்து இதுதான் நம்மளோட B. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், A கண்டுபிடிச்சிட்டோம். ஏல இருந்து சாரி ஏவே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் which is C6H5 COOH benzoic acid. Double bond wrong, it should be in carbon. ஓஹோ, இங்கயா? இங்க தப்பு பண்ணிட்டோம். இங்க பாருங்க, இங்க தப்பாயிடுச்சு. Thank you for letting me know. இங்க பாத்தீங்கன்னா டபுள் பாண்டட் O and then இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன். இப்ப கரெக்டா? ஓகே, அவ்வளவுதான். டன். கிளியரா? ஓகே, இப்போ நமக்கு கரெக்டா வந்துரும். எஸ். ஸோ இப்போ அடுத்து இந்த C6H5 COOH இருக்குல்ல, இந்த பென்சாயிக் ஆசிட், இந்த பென்சாயிக் ஆசிடை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். C6H5 COOH. ஸோ இந்த பென்சாயிக் ஆசிட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து என்ன ஆகுது, நமக்கு bromine in presence of FeBr3 bromination நமக்கு நடக்குது. bromine in presence of FeBr3 bromination நமக்கு நடக்குது. What do you mean by bromination? bromine group போயிட்டு நமக்கு substitute ஆகும். bromine group எங்க போயிட்டு நமக்கு substitute ஆகும், மெட்டா பொசிஷன்ல போயிட்டு substitute ஆகும். நல்லா கவனிங்க, இந்த பென்சாயிக் ஆசிடை நான் வந்து எப்படி எழுதிக்கலாம், C6H5 COOH இப்படி எழுதிக்கலாமா? சோ இங்க எனக்கு என்ன ஆகுது, நமக்கு மெட்டா பொசிஷன்ல போயிட்டு substitute ஆகுது. தோப்பர் மெட்டா பொசிஷன்ல போயிட்டு எனக்கு இந்த குரூப் bromine group போயிட்டு நமக்கு substitute ஆகுது. கரெக்ட்டா? சாரி, பாரால substitute பண்ணிட்டேன் பாருங்க. மெட்டால, மெட்டானா ஆல்டர்னேட், இது வந்து ஆர்த்தோ, மெட்டானா இங்க மெட்டால போயிட்டு நமக்கு substitute ஆகும். சோ நமக்கு வந்து என்ன கிடைக்குது, மெட்டா புரோமோ பென்சாயிக் ஆசிட் கிடைக்குது. எம்வி சாட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, அதுக்கு தான் இந்த கப். ஓகே, வாங்க அடுத்து பாருங்க.
C6H5OH டே என்னால சால்வ் பண்ண முடியாதுடா. எத்தனை வாட்டரா இந்த சம் திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ரிப்பீட்டட் क्वेश्चंस பாரு, திருப்பியும் பாரு. ஆனா வேற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. How will you prepare alkane from Grignard reagent? நான் 2 marks சொல்லி தரேன்டா. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? A ப்ராடக்ட் யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஃபீனால் இருக்கு. சோ ஃபீனால ஜிங்க் டஸ்ட் கூட ரியாக்ட் பண்ணிருக்காங்க. சோ A கிடைச்சிருக்கு. வாட் இஸ் திஸ் A? பென்சீன். வெரி குட். ஏன்னா இந்த ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடா வெளில போயிடும். சோ நமக்கு பென்சீன் தான் ப்ராடக்ட்டா கிடைக்கும். இப்போ அடுத்தது உங்களுக்கு தெரியும். இந்த பென்சீனை CH3Cl கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன கிடைக்கும்? இந்த குளோரினும் ஹைட்ரஜனும் சேர்ந்து they'll go out as HCl ஆ வெளில போய்டுவாங்க. அப்போ இந்த CH3 குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். என்னது இது? ஃப்ரீடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன். கரெக்ட்டா? சோ நமக்கு டொலுவீன் கிடைக்கும். கிடைக்கும். இந்த டொலுவீனை என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்றாங்க. அதுதான் அசிடிஃபைடு KMNO4. என்னது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடேஷன்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஜனை ஆட் பண்ணணும், ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும். 2 ஆக்சிஜனை ஆட் பண்ணி 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணு, என்ன கிடைக்கும்? 2 ஆக்சிஜனை ஆட் பண்ணி 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணா you will be getting benzoic acid. வேதாந்து தீ மின்னல் ஃப்ரீ டி-ஷர்ட் கிடைக்குமா மேம்? தரணும்னு ஆசை தான், பட் அதுக்கு பிளான் பண்றதுக்கு சரியான டைம் கிடைக்கல. ஓகே, யா. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து என்னது? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபீனால் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபீனாலை வந்து நம்ம ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? பென்சீன் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த பென்சீன் தான் A. இப்போ இந்த பென்சீனை நம்ம என்ன பண்ணுறோம்? CH3Cl குளோரோமீத்தேன் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ ஃப்ரீடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன் நமக்கு வந்து டொலுவீன் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. அதான் B. இந்த டொலுவீனை ஆக்சிடைஸ் பண்ணுறப்போ we get benzoic acid. அதுதான் ப்ராடக்ட் C. ஓகே, வெரி குட். அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. Write the molecular formula and draw the structure of sulfurous acid and martial acid. இன்னும் எவ்வளவு क्वेश्चंस இருக்கு? தயவு செய்துடா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்க அப்படினா நம்ம வந்து முடிச்சிடலாம். When you just cooperate little bit we can complete. ஓகே, 10 மணிக்காச்சு நம்ம வந்து முடிக்கலாம். ஓகே, so we have 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா கவுண்ட் டவுன் வச்சுக்கோங்க. இனிமே 15 questions more நம்ம முடிக்கிறோம். ஓகே, முடிக்காம நம்ம போக கூடாது. ஓகே, யா. So write the molecular formula and draw the structure of sulfurous acid. Okay, so இப்போ sulfurous acid உடைய molecular formula வந்து என்னது அப்படின்னா it is H2SO3. Okay, martial acid அப்படின்னா என்னது? Tell me, what is martial acid? அப்படின்னா என்னது? martial acid, marshmallow-லாம் கிடையாது. What is martial acid? You need to write the formula. Peroxy disulfuric acid. அதான் வந்து என்னது அப்படின்னா martial acid. Okay, so what is martial acid? Peroxy disulfuric acid. அதாவது பாத்தீங்கன்னா it is H2S2O8. H2S2O8. Did anybody? H2S2O8 கரெக்டா சொல்றீங்க. ஒரு சில பேர் வந்து கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த சல்ஃபூரஸ் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். H2SO3 ஓடுது. ஸோ இந்த சல்ஃபர் வந்து நமக்கு இருக்கும். சல்ஃபரில் 2 OH குரூப்பு அண்ட் தென் டபுள் பாண்டட். ஸோ இதான் சல்ஃபூரஸ் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ மார்ஷல் ஆசிட் ஸ்ட்ரக்சர் யாருக்கா தெரியுமா? Do you know the structure of martial acid?
ஸோ நல்லா கவனிங்க. நமக்கு வந்து சல்ஃபர் இருக்கா, 2 சல்ஃபர் இருக்கும் இங்கே, S2 இருக்கா, 2 சல்ஃபர். 2 சல்ஃபர்லையுமே 2 டபுள் பாண்டட் O இருக்கும், 2 டபுள் பாண்டட் ஆக்சிஜன் வந்து இருக்கும். அந்த 2 சல்ஃபருமே 2 ஆக்சிஜனால நமக்கு கனெக்ட் ஆகி லிங்க் ஆகி இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் OH OH பாண்ட் ஆகி இருப்பாங்க. ஸோ இதான் நம்ம மார்ஷல் ஆசிடுடைய ஃபார்முலா அண்ட் தென் ஸ்ட்ரக்சர். இதான் நம்ம மார்ஷல் ஆசிடுடைய ஃபார்முலா அண்ட் தென் ஸ்ட்ரக்சர். ஃப்ரீ டிஷர்ட் கொடுக்க பிளான் பண்ணுங்க மேம், தீமின்னல்ல படிச்ச ரிமெம்பர் இருக்கும். கண்டிப்பாடா, டெஃபினட்டா வி வாண்ட் டு டூ இட். மேபி இந்த எண்ட் ஆஃப் த இயர்ல நம்ம வந்து வச்சுக்கலாம். தீமின்னல்ல ஜாயின் பண்ண பசங்களுக்குலாம் எண்ட் ஆஃப் த இயர்ல நம்ம வந்து ஒரு மீட்டப் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, யா. அடுத்தடா, this is a ABCD conversion reaction. Okay, an organic compound C2H4O, C2H4O2. first இந்த organic compound வந்து என்னது, C2H4O2. இந்த A அப்படிங்கிற organic compound வந்து என்ன தெரியுமா, CH3COOH. கரெக்டா வருதா பாரு, C ஒரு கார்பன் 2 கார்பன் 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன். ஸோ காம்பவுண்ட் A வந்து என்னது, எத்தனால். react with thionyl chloride. thionyl chloride அப்படிங்கிறது என்ன தெரியுமா, SOCl2. thionyl chloride இருக்கட்டும், phosphorus trichloride இருக்கட்டும், phosphorus pentachloride இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து யாரு அப்படின்னா chlorinating agent. ஓகே, இவங்க எல்லாருமே வந்து யாரு, they are all chlorinating agent. ஓகே, அப்ப chlorinating agentனால என்ன தெரியுமா அர்த்தம், எங்கெல்லாம் OH இருக்கோ OHக்கு பதிலா Cl மாறிடும். எங்கெல்லாம் OH இருக்கோ OHக்கு பதிலா Cl மாத்திரணும். CH3CO OHக்கு பதிலா என்ன பண்ணிடுங்க, குளோரின் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடுங்க. அதுதான் SOCl2 PCl3 PCl5 ஓட வேலையே. இப்போ அந்த காம்பவுண்டும் கரெக்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். C2H3OCl Bயும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ காம்பவுண்ட் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம், காம்பவுண்ட் பியும் கண்டுபிடிச்சிட்டோம். காம்பவுண்ட் B with ethanol gives C. காம்பவுண்ட் B வந்து என்னது, CH3COCl. காம்பவுண்ட் B வந்து காம்பவுண்ட் எத்தனால் கூட ரியாக்ட் ஆகுதான். CH3CH2OH எத்தனால் கூட ரியாக்ட் ஆகுறப்போ நமக்கு C கிடைக்குதான். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் B காம்பவுண்ட் C கூட ரியாக்ட் ஆகுறப்போ வாட் வில் ஹேப்பன் ஹியர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற இந்த குளோரினும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். they'll get removed as HCl. okay, so இப்போ நமக்கு என்னப்பா ப்ராடக்ட் மீதி இருக்கும், CHC அப்படியே ரிவர்ஸாவே எழுதுங்க, CH3 CH2 COO CH3. அதுதான் ஃப்ரூட்டி ஸ்மெல்ல இருக்கு, எஸ்டர். அதுதான் ஃப்ரூட்டி ஸ்மெல்ல இருக்கு, எஸ்டர் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. ஓகே, so compound A வந்து என்னது, it is ethanoic acid. compound A வந்து ethanoic acid. compound B வந்து என்னது, compound B வந்து என்னது, ethanol chloride. ethanol chloride. compound C வந்து என்னது, it is ethyl ethanoate. ethyl ethanoate. ஓகேவா, சூப்பர். அடுத்துடா நெக்ஸ்ட் போலாமா, ethanoic acid. டேய் இந்த क्वेश्चन பாரு, இந்த क्वेश्चन பாருங்க, just try it out. ethanoic acid எடுத்துட்டு இருக்காங்களா, so they have taken CH3 CH2OH. ethanoic acid எது கூட ரியாக்ட் பண்ணுது, SOCl2 கூட, thionyl chloride கூட. thionyl chloride உடைய வேலை என்ன அப்படினா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். what is the work of thionyl chloride? have you all smashed the like button? very good. so thionyl chloride உடைய வேலை வந்து என்னதுனா, what is the work of thionyl chloride? எங்கெல்லாம் OH இருக்கோ OHக்கு பதிலா, ஆமா இந்த பென் டென்ஷன் எப்படி திருப்பியும் வந்தான் சாட்டுக்கு, இரு நான் வந்து அவனை என்ன பண்ணிடுறேன்னா பிளாக்கே பண்ணிடுறேன். ஓகே, வேற லைவ்ல போய் பேசணும் நான் வந்து சொல்லிட்டேன், ஆனா வந்து பேசுறது கிடையாது. Ma'am, my favorite subject is chemistry because of chemistry sir, but I'm a biomax. biology live தான் அட்டெண்ட் பண்றேன், chemistry live பார்க்கணும் போல இருக்கு, முடிச்சிட்டு வாங்க நம்ம பார்க்கலாம், சரியா? ஓகே, சோ நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனோ
ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனோ சிஎல்ஓ ஹெச்சிஎல்லாம் வெளில போயிடும். சரி, அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு வாட்டி சொல்லித்தரேன். ஹைட்ரஜனும் சிஎல்ஓ ஹெச்சிஎல்லாம் வெளில போயிடும். அப்புறமா இங்கே இருக்கிற இந்த ஆக்சிஜனோ எஸ்ஓவும் சேர்ந்து SO2வா வெளியில் போயிடும். ஸோ SOCl2 உடைய வேலையே வந்து என்னது? குளோரினா நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் OH. ஸோ CH3 CH2 Cl OHக்கு தூக்கிட்டு குளோரின் போட்டுருணும். இப்போ அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பெல்லேடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட். இது வந்து ஏதோ ஒரு நேமிங் ரியாக்ஷன். என்ன நேமிங் ரியாக்ஷன்? கிளாஸ்ல சாட்ல சொல்லுங்க. ரோசன்மண்ட் ரிடக்ஷன். கரெக்டா? நமக்கு இங்க என்னப்பா ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு? we have got அசிட்டைல் குளோரைடு. கரெக்டா? அசிட்டைல் குளோரைடு வந்து நமக்கு ப்ராடக்டா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பெல்லேடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் அப்படின்னா அது என்ன ரியாக்ஷன்? இட் இஸ் ரோசன்மண்ட் ரிடக்ஷன். வெரி குட். அதையும் நான் வந்து எழுதிக்கிறேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. திஸ் கொஸ்டின் இஸ் சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னா திஸ் இஸ் ரோசன்மண்ட் ரிடக்ஷன். ஓகே, ஸோ ரோசன்மண்ட் ரிடக்ஷன் பண்றப்போ நமக்கு வந்து என்ன தெரியுமா கிடைக்கும்? இந்த அசிட்டைல் குளோரைட் குரூப் நமக்கு ரெடியூஸ் ஆகி, அதாவது அதுல இருக்கக்கூடிய ரிடக்ஷன்னா என்ன? ஹைட்ரஜனை போடுங்க, இந்த ஆக்சிஜன் குளோரின்லாம் தூக்கிடுங்க. ஸோ வில் பி கெட்டிங் அசிட்டால்டிஹைடு. வெரி குட். CH3 CHO அசிட்டால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்றது தான் நம்மளோட. எத்தனாயிக்கு ஆசிரியை தப்பா போட்டனா பாரு, நானே தூக்க கலக்கத்துல எழுதிட்டு இருக்கேன். CH3COOH. தேங்க்யூ. ஓகே, CH3COOH. அப்பதான் HOCl சேர்ந்து HCl வெளில போகும். அதுக்கப்புறமா SOவும் ஓவும் சேர்ந்து SO2வா வெளில போகும். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா OH குரூப்பை தூக்கிட்டு you will be getting Cl. ஓகே, கிளியரா? இப்போ கரெக்டா? ஓகே. COCl இங்கேயும் தப்பாயிடுச்சு பார். இங்கேயும் COCl. அசிட்டைல் குளோரைட்ல என்ன இருக்கும்? இங்க CH3CO CH3CO COCl தான் நமக்கு வரும். ஓகே, ஆமா, பேரியம் சல்ஃபேட் இஸ் a catalytic poison here. வெரி குட். ஸோ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? நமக்கு இங்க எத்தனால் இல்லைன்னா அசிட்டால்டிஹைடு வந்து நமக்கு பியா வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, டன். சரி, இந்த அசிட்டால்டிஹைடை என்ன பண்றாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றாங்க. இப்போ நான் வேற பேஜ் எடுத்து எழுதிக்கிறேன். ஏன் மேம் வேற பேஜ் எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா எப்பயுமே அசிட்டால்டிஹைடு இல்லைனா வந்து நமக்கு வந்து ஃபார்மால்டிஹைடு இதெல்லாம் வந்து நமக்கு ஆல்டிஹைடு வந்து நமக்கு பேஸ் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னாலே அது எய்தர் ரெண்டு ரியாக்ஷனாக வந்து இருக்கும். ஒன்று வந்து ஆல்டால் கண்டென்சேஷனாக இருக்கலாம், இல்லைனா கேனிசாரோ ரியாக்ஷனாக வந்து இருக்கலாம். சரியா? சின்ஸ் இங்கே அசிட்டால்டிஹைடில் வந்து நமக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறதுனால அது வந்து ஆல்டால் கண்டென்சேஷன். ஆல்டால் கண்டென்சேஷனா என்ன தெரியுமா? CH3CHO. It is going to react with ரெண்டு molecule of acetaldehyde நான் எடுத்துக்கணும். CH3, இந்த CH3 நான் எப்படி திரும்ப எழுதுறேன்? CH2H ன்னு எழுதிக்கிறேன். CHO. ஏன் அப்படின்னா இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் படி ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் முக்கியம். இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து என்ன தெரியுமா பண்ணும்? நேரா போய் இந்த ஆக்சிஜனோட ஜாயின் ஆயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு தான் இந்த ரியாக்ஷன் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகும்? CH3COH CH CH2 CHO. இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ல நீங்க வந்து பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? ஆல்டிஹைட் குரூப்பும் இருக்கு, ஆல்கஹாலும் இருக்கு, ஆல்டிஹைடும் இருக்கு. அதனால தான் அதுக்கு பேரு நம்ம ஆல்டால் அப்படின்னே நம்ம வந்து சொன்னோம். இப்போ என்ன தெரியுமா ஆகும்? இதை வந்து நம்ம டீஹைட்ரேஷன் நடக்கும். இப்போ இது வந்து நம்ம ஹீட் பண்றப்போ this undergoes dehydration. ABCD புரியலனா நாளைக்கு லைவ் வாங்க, இன்னும் ஈஸியா புரியும். ஓகே, so this undergoes dehydration. Dehydration னா என்னது? ரிமூவல் ஆஃப் வாட்டர் என்பது அர்த்தம். ஸோ வாட்டர் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகும். சரியா? ஓகே, ஸோ எஸ், ஸோ கவனிங்க. CH3CH என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த OH வாட்டர் எப்படி ரிமூவ் ஆகுதுன்னா இங்கே இருக்கிற இந்த OHும் இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து தான் வாட்டராக ரிமூவ் ஆகிடுவாங்க. ஸோ CH3CH டபுள் பாண்ட் CH ஸோ இதுதான் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். கிராஸ்ட் ஆல்டால் இல்லை, இந்த ஆல்டால். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ப்ராடக்ட் பேர் வந்து என்னது? குரோட்டோனால்டிஹைடு. குரோட்டோனால்டிஹைடு வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடைச்சிருக்கு.
பேசிக்ஸ் கூட தெரியாது. நேத்து லைவ் போயிட்டு பாருங்க முத்து லக்ஷ்மி. பியூட்டு ஈனல் வந்து ஐயூபேக் நேம் அண்ட் குரோட்டனால்டிஹைட் வந்து காமன் நேம். எது வேணா எழுதலாம். ஓகே, வெரி குட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन, அதை மட்டும் சொல்லிட்டேன். அடுத்து வந்து பாருங்க, how will you prepare lactic acid from ethanol? எத்தனால்ல இருந்து லாக்டிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? CH3 CH2OH. எத்தனால் கரெக்டா எழுதியாச்சா? வெரி குட். ஸோ நான் இப்போ இந்த எத்தனாலை என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ நம்ம ஆக்சிடைஸ் பண்றப்போ என்ன கிடைக்கும்? ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணா என்னப்பா கிடைக்கும்? அதுவும் இது பிரைமரி ஆல்கஹால். ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைட் கிடைக்கும். ஸோ CH3 CH2. ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைடு கிடைக்கும். ஓகே, ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ண மாட்டோம் நம்ம. ஆல்டிஹைடை வந்து அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹைட்ரஜன் சயனைடு HCN கூட ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே, I will react it with HCN. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3 CH அந்த CN இங்க இருக்கு இல்லையா, நமக்கு இங்க இருக்கு இல்லையா, இந்த CN வந்து இருக்கு இல்லையா, இந்த CN வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட ஜாயின் ஆயிடும், இந்த இருக்கிற CN வந்து கார்பன் கூட ஜாயின் ஆயிடும். ஓகே, ஸோ இங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்க வந்து எனக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேர்ந்துச்சுன்னா OH, CN வந்து அங்க போய் ஜாயின் ஆயிடுச்சுன்னா வேற என்ன CN வந்து நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? we have got a product. இது நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை வந்து பிரேக் பண்றோம். ஸோ பிரேக் பண்றப்போ அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய அசிட்டிக் லாக்டிக் ஆசிட் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா பா லாக்டிக் ஆசிட்க்கு? CH3 CH C இங்க வந்து என்ன மட்டும் தான் நமக்கு வந்து ஆட் ஆகும்? OOH. ஓகே, அந்த N வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வெளியில போயிடும். NH ஹைட்ரஜன் கூட சேர்ந்து அது ரிமூவ் ஆயிடும். ஸோ கம்ப்ளீட்டா நமக்கு இங்க ஹைட்ராலிசிஸ் ஆகும். ஹைட்ராலிசிஸ் ஆகி நமக்கு வந்து லாக்டிக் ஆசிட் வந்து ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? ஸோ இதான் நம்மளோட ரியாக்ஷன். For how many of you is it pakka clear? Pakka clear, ma'am? அடுத்த சம் போலாமா? How many sums more? How many questions more டா? எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். Are you all keeping a count of it? Okay, so uses of aldehyde வந்து நீங்க படிச்சுப்பீங்களா? குட்டா. ஓகே, uses of aldehyde வந்து நீங்க படிச்சுக்கோங்க, ஏன்னா ஈஸி தான் இல்லையா? ஸோ உங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 167ல வந்து இருக்கு. உங்க புக்ல வந்து உங்க பேஜ் நம்பர் 167ல வந்து இருக்கு. ஸோ ஃபார்மால்டிஹைட், அசிட்டால்டிஹைட் and acetone, aromatic ketones, இந்த மாதிரி both formaldehyde and then acetaldehyde ரெண்டுமே வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, யா. அடுத்து நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, explain why atomic radius of zinc is greater than copper. காப்பரை கம்பேர் பண்றப்போ ஜிங்க் உடைய அட்டாமிக் ரேடியஸ் வந்து ஏன் நமக்கு பெருசா இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஓகே, ஏன் ஜிங்க் ஸ்லைட்லி லார்ஜர் than காப்பர்? ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப், இதான் முக்கியமான ஆன்சர், இதெல்லாம் எழுதிருங்க. the atomic radius of zinc is greater than copper because இல்லனா due to increased electron repulsion. எலக்ட்ரானும் சேம் சார்ஜ் இல்லையா, ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ரிப்பல் பண்ணும், புடிச்சி தள்ளிக்கும். எதுல? இன் filled d orbital. ஓகேவா? இந்த எலக்ட்ரான் ரிப்பல் பண்றது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? எஃபெக்டிவ் ஷீல்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, எஃபெக்டிவ் ஷீல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து எனக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்?
நியூக்ளியர் சார்ஜ் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து நமக்கு கம்மியாயிடும். இன்க்ரீஸ்டு எஃபெக்டிவ் ஷீல்டிங்னால நியூக்ளியர் ஆர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து நமக்கு கம்மியாயிடும். லெஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நல்லா புரிஞ்சுக்கோ. என்னன்னா ஆட்டம் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆட்டம் வந்து நமக்கு இருக்கு. ஆட்டமுடைய சென்டர்ல என்ன இருக்கு? நமக்கு நியூக்ளியஸ் இருக்கு. ஆட்டமுடைய சென்டர்ல வந்து நமக்கு என்ன இருக்கு? நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸோட சார்ஜ் என்ன? பாசிட்டிவ் சார்ஜ். ஆட்டமோட அவுட்டர் மோஸ்ட்ல நமக்கு வந்து என்ன இருக்கு? எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன? நெகட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜை பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். இப்படி பிடிச்சி அட்ராக்ட் பண்ணி பிடிச்சி இழுக்கிறதுனால தான் அந்த ஆட்டமோட சைஸ் வந்து கம்மியாகுது. இப்போ ஏன் ஜிங்க்குக்கு அது அதிகமாக இருக்கு அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் நடுவில் இருக்கிற மற்ற ஆர்பிட்டால்ஸ்ல வந்து என்ன இருக்கும்? அதுலேயும் நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். உள்ளேருந்து புரோட்டான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுது, சைஸை கம்மி பண்ணிட்டு இருக்கு. நடுவில் குறுக்க வந்தான் கௌஷிக் மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுது? நமக்கு இது பிடிச்சி வெளியில தள்ளுது, ரிப்பல் பண்ணுது. ஓகே, ஸோ இப்படி இந்த ரிப்பல்ஷன், இந்த ஷீல்டிங் எஃபெக்ட், இந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் இதோடைய சைஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கு. ஓகே, டன். நொவானகல் ரியாக்ஷன் வந்து என்னது? ஸோ இந்த மாதிரி வந்து டைரக்டாகவே நேமிங் ரியாக்ஷனை கொடுத்து கேட்கறது வந்து ரேர் தான். ஸோ கேட்ட வரைக்கும் நல்லது, நம்ம வந்து எழுதுவோம். ஸோ நொவானகல் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்சேஷன் ரியாக்ஷன். கண்டென்சேஷன் அப்படின்னாலே ஜாயினிங் அப்படின்னு வந்து அர்த்தம். யாரை நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா பென்சால்டிஹைடையும் மெலோனிக் ஆசிடையும் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறது மூலமாக நமக்கு யார் கிடைக்கிறாங்க அப்படின்னா சின்னமிக் ஆசிட். இது வந்து உங்கள் மைண்டில் கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நொவானகல் ரியாக்ஷன்னா என்னடா? எதுக்கு நொவானகல் ரியாக்ஷன் வந்து பண்ணுறோம்? சின்னமிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. யாரையும் கண்டென்ஸ் பண்ணுறோம்? பென்சால்டிஹைடு. ஓகே, பென்சால்டிஹைடையும் மெலோனிக் ஆசிடையும் நம்ம கண்டென்ஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து என்ன கிடைக்குது? சின்னமிக் ஆசிட் வந்து கிடைக்குது. இதுதான் நொவானகல் ரியாக்ஷன். ஆனால் உங்களோட எக்ஸாமில் நொவானகல் ரியாக்ஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட மாட்டாங்க. They may give how will you prepare cinnamic acid, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ கவனிங்க. பென்சால்டிஹைடை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதலாமா? ஸோ C6H5CHO. ஸோ இந்த பென்சால்டிஹைடை நான் எப்படி தெரியுமா எழுதிக்கிறேன்? கரெக்டாக எழுதிக்கிறேன். C6H5CHO வந்து டபுள் பாண்டட் O இல்லையா? ஓகே, மெலோனிக் ஆசிட் வந்து பாருங்க அப்படியே தலைகீழ எழுதிக்கிறேன். COOH. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு COOHும் they are bonded to CH2. இதான் மெலோனிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். இப்போ என்ன ஆகுது? இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுவாங்க. ஓகே, we are going to react this in presence of pyridine. கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுவாங்க. வாட்டரா வெளில போனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி எழுதுங்க. C6H5CH and double bond COOH. அவ்வளவுதான், ஆன்சர்லாம் ஒன்றும் வரல, வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு இன்னொரு ஒரு ஸ்டெப் வந்து இருக்கு. அந்த இன்னொரு ஒரு ஸ்டெப் வந்து என்ன தெரியுமா? இங்கேருந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளில போகுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு நமக்கு காண போகுது. ஸோ CO2, இங்கே இருக்கிற இந்த CO2வை தூக்கிடுங்க. ஸோ தூக்கிட்டா நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? C6H5CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் COOH. கரெக்டா? இதான் நம்மளோட சின்னமிக் ஆசிட். புரிஞ்சுதா? ஓகே, பென்சால்டிஹைட், மெலோனிக் ஆசிட் ரெண்டு பேரும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்குது. அந்த இன்டர்மீடியேட்லேருந்து CO2வை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னமிக் ஆசிட் ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, நைஸ். இது நொவானகல் ரியாக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா பென்சாயின் கண்டென்சேஷன். How many questions more for us? 1 2 3 4 5 6 7 8 கொஸ்டின் தான்டா. பாதி முடிச்சிட்டோம். இன்னும் 8 கொஸ்டின் தான். அதுக்குள்ளே பாதி டிக்கெட் வந்து காணும்.
உங்களுக்கு அதுக்கு மேல வந்து முடியல போல. மேபி ரெக்கார்டிங் வந்து பாப்பாங்க போல. சரியா? யூ லிசன். நம்ம முடிச்சிடலாம், இன்னைக்கு முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம முடிக்காம போறது கிடையாது. ஓகே, சரி. ஒரு குட்டி ஃபயர் மோட்டிவேஷன். எஸ், பென்சாயின் கண்டென்சேஷன் பார்க்கலாமா? ஓகே, ஸோ பென்சாயின் கண்டென்சேஷனில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, 2 பென்சால்டிஹைடை கண்டென்ஸ் பண்ணி பென்சாயினை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ C6H5CHO. ஏன் மேம் இப்படி எழுதுறீங்க? ஒரு வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதோ பாருங்க, அதே மாதிரி C6H5CHO. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்கஹாலிக் பொட்டாசியம் சைனைட் இருக்கிறப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். சரியா? ஸோ ஹீட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, லிசன் வித் ஃபுல் ஃபோக்கஸ். ஓகே, ஃபுல் ஃபோக்கஸோட நீங்கள் வந்து லிசன் பண்ணணும். இங்கே இருக்கு இல்லையா இந்த ஹைட்ரஜன், இங்கே இருக்கு இல்லையா இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நேரா போய் இந்த ஆக்சிஜனோட சேர்ந்துடும். இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது, நேரா இந்த ஆக்சிஜனோட போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது. எடுத்து போங்கடா, சரிடா, ஓகேடா சக்தி. ஓகே, யா. சோ இந்த ஹைட்ரஜன் போய் நேரா இந்த ஆக்சிஜனோட ஜாயின் ஆயிடுது. அப்படி ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? அப்படியே எழுதுங்களேன், ரிமைனிங் என்ன இருக்குன்னு எழுதுங்க. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட், ரிமைனிங் இருக்கிறத ஜாயின் பண்ணுங்க, அவ்வளவுதான். காப்பி. அஃப்கோர்ஸ் நீங்க வந்து ஒன்னு ஆட் பண்றீங்கன்னா ஒன்னு இழந்து தானே ஆகணும். அப்ப டபுள் பாண்ட் வந்து நமக்கு போயிடும். சோ நமக்கு இங்க என்ன ஆகும்? இந்த இடத்துல தான் அந்த ஹைட்ரஜன் வருது இல்ல, அப்போ OH. ஓகே, OH அவ்வளவுதான். அந்த ஹைட்ரஜன் தூக்கி ஜாயின் பண்ணிடுங்க. அதான் நம்மளோட பென்சாயின். 2 பென்சால்டிஹைடை நீங்க வந்து என்ன பண்ணணும்னா கண்டென்ஸ் பண்ணணும். ஓகே, யா. solubility product of HgCl2. நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே. solubility product of HgCl2 ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. HgCl2 ல Hg2Cl2. ஓகே, சோ Hg2Cl2 வந்து நமக்கு எப்படி வந்து அயனைஸ் ஆகும் அப்படின்னா, Hg2 2+ ஆகும், 2Cl- ஆகும், நமக்கு வந்து அயனைஸ் ஆகும். சோ இப்போ இதோடைய KSP நான் வந்து எழுத போறேன். சோ இதோடைய KSP வந்து நான் எப்படி வந்து எழுதுவேன்? இந்த Hg இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு S போட்டுக்கோ, குளோரினுக்கு ஒரு S போட்டுக்கோ. Hgக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? ஒரு நம்பரும் இல்ல. அப்போ இதுக்கு முன்னாடியும் ஒண்ணுதான், பவர்லயும் ஒண்ணுனா அப்போ ஒன்னாவே தான் இருக்கும். இங்க பாரு, ஆனா இங்க 2 இருக்கான். அப்ப முன்னாடியும் 2, ரெண்டு பேரையும் சேர்த்து பவர்லயும் 2. அப்போ என்ன வரும் அப்படின்னா நமக்கு S into 2 into 2 4. அப்ப 4s². அப்ப S into 4s square 4s³ ஓகே. சோ KSP வந்து என்னது? 4s³ is the right answer. 11th முதல்வன் இல்லடா, 11th முதல்வன் இல்லப்பா. இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस PDF வந்து நான் கமெண்ட்ஸ்ல பின் பண்ணிருக்கேன், பாருங்க, அதை எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே. How will you prepare malachite green from சின்னமால்டிஹைட்? அடுத்ததும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனா அது இவ்வளவு டைரக்டா வந்து கேட்க மாட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மாலக்கைட் கிரீன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஒரு தனி क्वेश्चन, சின்னமிக் ஆசிட் ஃப்ரம் பென்சால்டிஹைட் ஒரு தனி क्वेश्चन. இதோ பாரு, இது எங்கேயோ நம்ம படிச்சிருக்கோம். இந்த சின்னமிக் ஆசிட் ஃப்ரம் பென்சால்டிஹைட் வந்து என்னது? நம்ம படிச்சோமே, நோவானகல் ரியாக்ஷன். கரெக்டா? நோவானகல் ரியாக்ஷன் பாரு எப்படி கேட்டிருக்கான் பாரு. அதான் தெளிவா நம்ம ஈஸியா எழுதுற மாதிரி இருக்காது. நீ புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் கம்பல்சரி क्वेश्चनல கையே வைக்க முடியுங்கிற மாதிரி தான் क्वेश्चन பேப்பரே வந்து இருக்கும். அதை நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே.
சோ இங்க பாரு சின்னமிக் ஆசிட் வந்து பென்சால்டிஹைட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது வந்து நொவானகல் ரியாக்ஷன். பெர்கின்ஸ் ரியாக்ஷன் எழுதலாமா மேம்? எழுதலாம். சோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், பெர்கின்ஸ் ரியாக்ஷனும் எழுதலாம். ரெண்டுமே வந்து சேம், அதாவது வேற வேற ரியாக்ஷன், பட் ரெண்டுமே வந்து சேம் தான். ரெண்டுமே நீங்க வந்து எழுதலாம். சோ ரெஃபர் நொவானகல் ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி ஒரு 2 क्वेश्चनக்கு முன்னாடி தான் நம்ம வந்து பார்த்தோம். மாலக்கைட் கிரீன் உடைய பிரிப்பரேஷன் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, how many questions more சொல்லுங்க பார்க்கலாம். மாலக்கைட் கிரீன் டை பார்க்கலாமா? ஓகே, சோ மாலக்கைட் கிரீன் டைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் பென்சால்டிஹைடை எழுதிக்கிறேன். இங்க பாரு, இதுல நான் டிஃபரெண்டா எழுதிப்பேன் பென்சால்டிஹைட. அதாவது பென்சீன் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க நமக்கு, CHO. It is going to react with N, dimethyl aniline. இது யார் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க? N, dimethyl aniline. N, dimethyl aniline கூட ரியாக்ட் பண்ணுது. சோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க பென்சீன் இருக்கா? ஓகே, பென்சீன் இருக்கு. N, dimethyl aniline வந்து எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சரை நீங்க வந்து நல்லபடியா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். சோ N, dimethyl மித்தைல் குரூப் இருக்குல்ல, CH3 குரூப் நமக்கு 2 டைம்ஸ் இருக்கு. 2 N, dimethyl aniline குரூப் 2 டைம்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாரா ஹைட்ரஜனையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பாரா ஹைட்ரஜனையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த பாரா ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து அவங்க வாட்டரா வெளியில போயிடுவாங்க. ஏன்னா நான் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றேன். ஏன்னா நான் என்ன பண்றேன், கான்சென்ட்ரேட்டட் H2SO4 சல்பூரிக் ஆசிட் கூட நான் ரியாக்ட் பண்றேன். சோ கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் வந்து என்னது, அது வந்து ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். சோ அது வந்து என்ன பண்ணிடும், டீஹைட்ரேஷன் பண்ணிடும். அப்போ ப்ராடக்ட் எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு ஆக்சுவலி. அதனால நான் என்ன பண்றேன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க எக்ஸாம்ல அப்படியே காப்பி பேஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தோப்பர் இதை மட்டும் ஜாயின் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஓகேவா, இதை மட்டும் இந்த கார்பனுக்கு ஜாயின் பண்ணிடுங்க. You got the product. இதுதான் நம்மளோட malachite green dye. இதான் நம்மளோட malachite green dye. ஓகே, சூப்பர், முடிச்சிட்டோம். அடுத்து இன்னும் எத்தனை क्वेश्चंस மேம் இருக்கு? 1 2 3 4 5 5 क्वेश्चन தான். அதுல 5வது क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் மேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தூக்கி கடைசியில வச்சிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையுமே அப்படியே அள்ளி போட்டு கொண்டு வந்தப்போ அதையும் நான் அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டேன். பட் எல்லாத்தையும் தாண்டி கம்பல்சரி क्वेश्चन இஸ் சம்திங் which you cannot predict, which you should not predict. ஆனாலும் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாம போக முடியாது. அதனாலதான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம். சோ ஒரு 95ல ஸ்டக் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த லைவ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேம் நான் வந்து சென்டம் அடிக்கணும்னு ஆசைப்படுறேன் மேம், ஆனா என்னோட மார்க் எப்பயுமே 95லயே ஸ்டக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த லைவ் வந்து செம யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இட்ஸ் a தியரி ஈக்குவேஷன். டெஸ்ட் ஃபார் அது இங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே. இந்த क्वेश्चन நேத்து நம்ம எஸ்டர்டே ப்ராப்ளம்ல வந்து பார்த்தோம். சோ குயிக்கா வந்து கவனிக்கலாம். 0.4 மோலார் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். டேய் இதான் ஃபர்ஸ்டே சால்வ் பண்ணிட்டோமே. இந்த क्वेश्चन தான் ஃபர்ஸ்டே சால்வ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே இதான் சால்வ் பண்ணோம். அடுத்து அப்படா ஒரு क्वेश्चन நமக்கு கம்மி ஆயிடுச்சு. கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் உடைய டெஸ்ட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா, அக்வஸ் சொல்யூஷன்ல கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வந்து என்ன பண்ணும், இன் அக்வஸ் சொல்யூஷன்னா என்னது, வாட்டர் இருக்கக்கூடிய சொல்யூஷனை தான் நம்ம வந்து அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். வாட்டர் இருக்கக்கூடிய சொல்யூஷனை தான் what do we call? We call it as aqueous solution. ஓகே, சோ இந்த அக்வஸ் சொல்யூஷன்ல அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரெட் லிட்மஸை வந்து நமக்கு ப்ளூவா வந்து மாத்தும். ரெட் லிட்மஸை வந்து ப்ளூ கலர்ல நமக்கு வந்து மாத்தும். ஓகே, ப்ளூ லிட்மஸ் தான் வந்து ரெட் லிட்மஸ்க்கு வந்து மாத்தும். தேன்மொழி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस PDF ஆல்ரெடி கொடுத்துட்டேன். கமெண்ட்ஸ்லயும் பின் பண்ணியிருக்கேன், எடுத்துக்கோங்க. சரியா? ஸ்பாம் பண்றாங்க, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. சரியா? முடியல
அப்புறம் நான் வந்து ஜோன் அவுட் ஆயிட்டேன்னா நான் வந்து அதான் எத்தனால் சொல்லிட்டு எத்தனாயிக் ஆசிட்லாம் எழுத ஆரம்பிச்சிடும். அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த 4 கொஸ்டின் நல்லபடியா முடிச்சுட்டு நம்ம கரை சேரணும். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா? கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வந்து சோடியம் பைகார்போனேட் கூட நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா வித் சோடியம் பைகார்போனேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ் வந்து கொடுக்கும். பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ்னா அப்படியே பொங்கி வரும். ஓகே, பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? பொங்கி வரும். ஏன் அப்படின்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகுறதுனால. ஓகேவா? சரி. தேர்டு வந்து என்னது அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை நம்ம ஆல்கஹால் இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 சல்பூரிக் ஆசிட் கூட நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எஸ்டர் கிடைக்கும். அவ்வளவுதான். எஸ்டர் வந்து நமக்கு ஃப்ரூட்டி ஓடர், ஃப்ரூட் ஸ்மெல்லா வந்து இருக்கும். அவ்வளவுதான். 3 பாயிண்ட். 11th பிசிக்ஸ் சார் வந்து கொஞ்சம் சிக்கா இருக்கார். அதனால வந்து அவர் உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்திருக்காரு. அதோட லிங்க்லயே பின் பண்ணிருக்காங்க பாருங்க, அதை நீங்க பார்க்கலாம். ஓகே, யா. அடுத்ததா கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் என்றால் என்ன? சோ ஒரு ஆசிடுக்கு கான்ஜுகேட் பேஸ் இருக்கும், ஒரு பேஸுக்கு கான்ஜுகேட் ஆசிட் இருக்கும். ஆசிட் தான் என்ன? ஹைட்ரஜனை கொடுத்தா ஆசிட். பேஸ் தான் என்ன? ஹைட்ரஜனை வாங்கிக்கிட்டா பேஸ். ஓகே, சோ ஹைட்ரஜனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அது ஆசிட், ஹைட்ரஜனை கொடுத்ததுக்கு அப்புறமா அது வந்து என்னது அப்படின்னா அதோட கான்ஜுகேட் பேஸ். சோ இங்க பாரு NH4+ அது வந்து ஹைட்ரஜனை கொடுத்துட்டு NH3 மாறிடுச்சு. அப்போ NH4+ வந்து என்னது? ஹைட்ரஜனை கொடுக்குது. அப்ப அது ஆசிட். ஒரு ஆசிடுக்கு பேரு பேஸ் தான், அந்த பேர் தான் கான்ஜுகேட் பேஸ். சோ அப்ப இதுதான் அதோட கான்ஜுகேட் பேஸ். அப்போ இங்க பாரு CO3 என்ன பண்ணுது? ஹைட்ரஜனை வாங்கிக்குது. அப்ப இது பேஸுக்கு கான்ஜுகேட் ஆசிட். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இப்ப பார்த்து சொல்லுங்க. HC2O4 இது பாரு, ஹைட்ரஜன் இங்க இருக்கு, ஹைட்ரஜன் இங்க போயிடுச்சு. இந்த சிறுவர் மலர்ல எல்லாம் வந்து 6 வித்தியாசங்களை கண்டுபிடி, அந்த மாதிரிதான் இது. இங்க ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் போயிடுச்சு. அப்ப இது வந்து ஆசிட். ஆசிட் ஹைட்ரஜனை கொடுத்ததுக்கு அப்புறமா அது கான்ஜுகேட் பேஸா மாறிடும். இது பாரு, இங்க ஹைட்ரஜன் இல்ல, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜனை வாங்கிக்குதுன்னா இது வந்து என்னது? பேஸ். ஹைட்ரஜனை வாங்கி கட்டதுக்கு அப்புறமா அது கான்ஜுகேட் ஆசிட். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சோ கான்ஜுகேட் ஆசிடுக்கும் பேஸுக்கும் என்ன ஒரே வித்தியாசம்? ஒரு புரோட்டான், ஒரு ஹைட்ரஜன். அவ்வளவுதான். இன்னும் 2 கொஸ்டின் தான். லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். What happens when ammonia react with acetaldehyde? Okay, CH3CHO. அமோனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா NH3 NH2H ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அமோனியா வந்து அசிட்டால்டிஹைடு கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே இல்ல, அமோனியால இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனை எடுத்து இந்த ஆக்சிஜனோட சேர்த்து எழுதிருங்க. அவ்வளவுதான். யூ காட் த ப்ராடக்ட். CH3CH bond OH, இங்கே NH2. அவ்வளவுதான். யூ காட் த ப்ராடக்ட். ஓகே, உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. அடுத்தது பாரு, பென்சால்டிஹைடு கூட ரியாக்ட் பண்ணீங்கன்னா என்னங்க கிடைக்கும்? அப்ப நான் 2 molecules of பென்சால்டிஹைடு எடுத்துப்பேன். C6H5CHO, C6H5CHO. So it is going to react with 3 molecules of benzaldehyde எடுத்துப்பேன். It is going to react with ammonia, NH2H. அமோனியாவையும் எப்படி எழுதிக்கிறேன் பாருங்க. இன்னொரு ஆல்டிஹைடு எழுதிக்கலாமா? C6H5CHO. ஓகே, சோ என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வந்து நமக்கு ரிமூவ் ஆகும். சோ இங்க இருக்கிற H2O வாட்டரா போயிடும், H2O வாட்டரா போயிடும். அண்ட் தென் இங்க இருக்கக்கூடிய இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து திருப்பியும் நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். ஓகே, வாட்டரா வெளில போயிடுச்சுன்னா அப்ப ரிமைனிங் நமக்கு வந்து என்ன இருக்கும்? Quickly tell the product. We are in the last but first question. So remaining பாருங்க, C6H5CH, C6H5CH. அந்த இடத்துல வந்து N இருக்கு இல்லையா? ரெண்டுமே வந்து நைட்ரஜன் கூட நமக்கு கனெக்ட் ஆகி இருக்கு. So double bond N. அந்த 2 நைட்ரஜனுமே திருப்பியும் CH, C6H5. அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சுதா? You got the product. வாட்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. ரெடியா? ஓகே. அடுத்த ஃபைனல் क्वेश्चन. Calculate the number of atoms in
சிம்பிள் கியூபிக், இது வரைய கூட சொல்லலாம். பாடி சென்டர்ட் கியூபிக் அண்ட் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். ஸோ வரைய சொன்னாங்கன்னா நான் குயிக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி வரையணும்னு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்கொயர் போட்டுக்கணும். ஆர் யூ ஆல் லிசனிங்? வெரி குட். யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க அவங்கலாம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். கிளாஸ் முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு குட்டி செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்கொயர், அந்த ஸ்கொயரோட சென்டர்ல இருந்து இன்னொரு ஒரு ஸ்கொயர். ஸோ இப்போ அதோட கார்னர்லாம் நம்ம அடைக்க போறோம், ஜாயின் பண்ண போறோம். 1 2 3 4. சிம்பிள் கியூபிக் என்றால் என்ன? சிம்பிள் கியூபிக் என்றால் அனைத்து கார்னரிலும் நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். கரெக்டா? 1 என்ன மேன் 2 3 4 5 6 7 8. ஓகே, சிம்பிள் கியூபிக் மட்டும் அல்ல. ஆரம்பத்துல இந்த கிளாஸ் கவனிக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய கிளாப். ஓகே, கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம அதை எப்படி செலிப்ரேட் பண்ணலாங்கிறத நீங்களே சாட்ல சொல்லுங்க. காப்பி செய்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணுவேன். திருப்பியும் இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்பேன். ஏன்னா சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர் கியூபிக், ஃபேஸ் சென்டர் கியூபிக் எல்லார்கிட்டயுமே வந்து கார்னர்ஸ்ல வந்து ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்ப பாடி சென்டர் கியூபிக்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த கார்னர்ஸ்ல மட்டும் இல்லாம அந்த பாடியோட சென்டர்லயும் வந்து இருக்கும். ஃபேஸ் சென்டர்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸஸ்லயும் இருக்கும். மொத்தமா டாப் பாட்டம் 4 சைடு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு. ஓகே, 4 ஃபேஸஸ்லயுமே ஒண்ணு வந்து இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நம்ம இவங்கள வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to calculate the number of atoms. Very good. அதுக்காக தான் நம்ம வந்து இவங்களை கூட்டி பண்ணிடுவோம். சரி, இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னது அப்படின்னா கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன்னா என்ன தெரியுமா? இப்போ நீங்க வந்து போயிட்டு பிஸா வாங்குறீங்க, உங்க 8 ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பிஸா வாங்குறீங்க. அப்ப அந்த பிஸா வந்து 500 ரூபா அப்படின்னா அந்த 500 என்ன பண்ணுவீங்க? 8 பங்கா வந்து போடுவீங்க இல்லையா? அதுல உன்னோட பங்கு என்ன? 500/8. அதாவது ஒரு பிஸாவை 8 பேர் பங்குனா உன்னோட பங்கு 1/8. கரெக்டா? 1/8 போர்ஷன் உன்னோடது. அப்ப அந்த மாதிரி கார்னருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து என்ன தெரியுமா? அது 8 டிஃபரெண்ட் யூனிட் செல்ஸ் கூட அது வந்து ஷேர் ஆகிருக்கும். ஸோ அதோட கான்ட்ரிபியூஷன் 1/8. பாடி சென்டர், அது அந்த ஒரு பாடி சென்டர்ல மட்டும் தான் இருக்கு, அதோட கான்ட்ரிபியூஷன் 1. இதுவே ஃபேஸ் சென்டர் வந்து பார்த்தனா 2 பக்கத்துல 2 யூனிட் செல் வந்து அட்டாச் ஆகி இருக்குமா? அப்ப ஃபேஸ் சென்டருக்கு வந்து பார்த்தனா 1/2. இதை நீங்கள் மறக்க கூடாது. இதைதான் நாம் என்னவென்று சொல்லுவோம்னா கான்ட்ரிபியூஷன் என்று சொல்லுவோம். ஓகே ஓகே, இப்போ சொல்லுங்க, எனக்கு இங்க கார்னர்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு? சாரி, எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? 8 ஆட்டம்ஸ் இருக்கு. 8 into அதோட கான்ட்ரிபியூஷன் 1/8. 8 into 1/8 1. சோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து என்னது? 1. அவ்வளவுதான், 1 தான் ஆன்சர். அடுத்து பிசிசில பாருங்க, கார்னர்ல 8 இருக்கு. கார்னரோட கான்ட்ரிபியூஷன் 1/8. சோ 1. பாடி சென்டர்ல ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கு, அதோட கான்ட்ரிபியூஷன் 1 தான், which is equal to 1. 1 plus 1 2. ஃபேஸ் சென்டர் பாருங்க. ஓகே, கீவேர்ட்ஸ் இருந்தா ஓனா எழுதலாம். ஃபேஸ் சென்டர்ல கார்னர்ல 8 ஆட்டம்ஸ் இருக்கு, அதோட கான்ட்ரிபியூஷன் 1/8. சோ 1. ஃபேஸ் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 6 ஆட்டம்ஸ் இருக்கு, அதோட கான்ட்ரிபியூஷன் 1/2. சோ 3. மொத்தமா பார்த்தா 4. சோ சிம்பிள் கியூபிக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1, பாடி சென்டருக்கு 2, ஃபேஸ் சென்டருக்கு 4. இதுதான் ஆன்சர். டயகிராம் வரைய சொன்னா மட்டும் வரைங்க, வரைய சொல்லலன்னா வரைய வேண்டாம். டயகிராம் வரைய சொல்லலன்னா வரைய வேண்டாம். ஓகே, முடிச்சிட்டோம். we have completed. ஓகே, ஆரம்பத்துல இருந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்க வந்து you can ask, you can give some idea how can we celebrate this. போறோம்டா, கெவிஸ் டெலோ கண்டிப்பா போறோம். முதல்வன் பேட்ச்ல வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா நாங்க தீமினல் பேட்ச்ல என்னென்ன நடத்திருக்கோமோ அதோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ
ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைன் பை லைன் இருக்கும். அடுத்த ஃபியூ சாப்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் பேக் அண்ட் புக் இன்சைட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்ல வந்து இருக்கும். சிங் அ சாங் ஃபார் செலிப்ரேட்டிங். என்ன சாங் பாடலாம் நம்ம? சென்டம் வாங்க டிப்ஸ் சொல்லுங்க. எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா சென்டம் வாங்கிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 95 வாங்குங்க. 95 வாங்குறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறத மட்டும் படிச்சா போதும். மினி மெட்டீரியல் ஃபார் கெமிஸ்ட்ரி ஆல்சோ பிசிக்ஸ் ஃபார் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா நான் தரேன். மினி மெட்டீரியல் நான் கண்டிப்பா தரேன். லைன் பை லைன் சென்டம் வாங்கணும்னா படிக்கணும். ஓகே. முத்தமழை ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற சாங் முத்தமழை வந்திருக்கு. 3 சாங் சொல்லுங்க. அதுல 3த்துல நான் ஒன்னு சூஸ் பண்றேன். வேற ஏதாச்சும் டவுட்னா நீங்க கேட்கலாம். யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ யூ கேன் ஆஸ்க். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா பொறுமா கம்பல்சரி? நான் தான் சொல்லிட்டேன்ல, கம்பல்சரி என்ன கேட்கறானே தெரியல. ஒவ்வொரு வாட்டி ஒன்னு கேட்கறான். அதனால நான் எல்லாத்தையுமே நடத்திட்டேன். இதுல இருந்து வரதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா நான் நோட்ஸ் பிடிஎஃப் அட்டாச் பண்றேன். இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? ஏன்னா திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் கிளாஸ் இல்லையா? இது வரைக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம், புக் பேக் பார்த்திருக்கோம், அது பார்த்திருக்கோம், இது பார்த்திருக்கோம். பட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பார்த்தது இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ எப்படி போச்சு அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு வந்து லைவ் முடிச்சுட்டு சொல்லுங்க. சஜஷன் ஃபார் செல்ஃப் ஸ்டடி. டெய்லி ஒரு 2 hours ஆஃப் செல்ஃப் ஸ்டடி ஒரு ப்ராக்டிஸா வந்து வளர்த்துக்கோங்க. பயோ ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் 2 நாள் தான். ஒரு நாளைக்கு 5 சாப்டர், ஒரு நாளைக்கு 4 சாப்டர். அதான் பிளான். பேக்லைட் ஈக்குவேஷன் நான் அதான் மேரத்தான் நடத்துறப்ப சொல்றேன். இப்போ கம்பல்சரி மேரத்தான். வில் ஸ்டிக் டு இட். லாக் வேல்யூ வீடியோ போடுறேன். ஹிபாப் போடுறேன். தரேன்டா. பேக்லைட் சொல்லி தரேன். இன்னைக்கு இல்ல, நாட் டுடே. ஓகே, கிளாஸ் முடிச்சிடலாமா? கேன் வி கம்ப்ளீட்? ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து வந்தது முதல் நீ முடிவும் நீ மூன்று காலம் நீ, அந்த பாட்டு தானே? சரி, ஓகே. இது வரைக்கும் மின்னலே பாட்டு, முதல் நீ பாட்டு, இன்னொரு பாட்டு. நம்ம முதல் நீயே வந்து பாடும். வாங்க, முதல் நீ பாட்டு பாடிட்டு கிளம்புவோம். யாருக்காச்சும் பாட்டு கேட்க விருப்பம் இல்லைனா ப்ளீஸ் லீவ் த லைவ். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு சூப்பர் சிங்கர்லாம் கிடையாது, சுமார் சிங்கர். ஓகே, லிரிக்ஸ்ன்னு போடும். முதல் நீ லிரிக்ஸ். அந்த படம் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனா எனக்கு அதுல ஒரு சில கருத்துக்கள்லாம் வந்து இருக்கு. ஓகே, எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க, எல்லாரும் காதை முடிக்கோங்க. டேய், இப்போ மட்டும் இல்லை, என்னடா லைவ் திடீர்னு அதிகமாகுது? கம்மியாதாக்கா. எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க, காதை முடிக்கோங்க. நம்ம வந்து ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஓகே, குட் சிங்கர்லாம் இல்லை, சும்மா சிங்கர் தான். ஓகே, நம்ம பாட போகிறோம். காது பத்திரமா இருக்கணுங்கிறவங்களாம் லைவ் விட்டு போயிடலாம். எஸ், கேமரா ஆஃப் பண்ணிட்டு பாடலாமா? வேணாம். முதல் நீ முடிவும் நீ மூன்று காலம் நீ, கடல் நீ கரையும் நீ காற்று கூட நீ, மனதோரம் ஒரு காயம் முனை எண்ணாத நாள் இல்லையே, நானாக நானும் இல்லையே, விழியெங்கும் பல பிம்பம் அதில் நான் சாய தொழில்லையே, உன் போல யாரும் இல்லையே, தீரானதே நீதானடி, நீந்தாமல் நான் மூழ்கி போனே, நீதானடி வானின் மதே, நீ அல்ல நான் தானே தேந்தேன். அதேதான். ஸோ இன்னைக்கு இனிதே நல்லதா போச்சு. So this celebration is for the people who attended the whole live. Of course, I'll update the PDF in the description. நன்றி. தப்பு, நல்லா பாடல மேம், நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நான் வந்து ஒன்றும் ஹார்ட் பிரேக்லாம் ஆக மாட்டேன். உண்மையா நல்லா இருக்கா? சரி, நான் இப்போ வந்து ஆனஸ்ட் ரிவ்யூ கேட்குறேன்.
how was the class today, how was the song, everything you can share. ஓகேவா, நம்ம லைவ் வந்து முடிச்சுக்கலாம். மை 10 ஆகுது. 10:10க்கு ஷேர் பண்ண லைவ் முடிக்கிறோம். ஓகே, யா நல்லா இருக்கு. தேங்க்யூ, நிஜமா நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. ஆஹா, நான் வேதாந்தில் டீச் பண்ணணும்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். மல்டி டேலண்டட், நல்லது, தரமாக இருந்துச்சு. நீங்கள் பாடினது நல்லா போச்சு, சூப்பர், வெரி சூப்பர், நைஸ். எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிங்க. ஓகே, நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் ஒரு பிடிஎஃப் வந்து தரேன். இவ்வளோ நேரமாக கிளாஸில் இருந்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்ல, அதனால் உங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து ஒரு கிஃப்ட் தரப்போகிறேன். விச் இஸ் இந்த டாப் கம்பல்சரி கொஷின்ஸோட கொஷின்ஸை ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தரேன். ஆன்சர்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணி அது உங்களுக்கு நைட்டு தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஐ வில் கிவ் யூ த கொஷின்ஸ். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், உங்களுக்கு மட்டுமே. அவ்வளோ ஹார்ட் குடிக்கிறேன், கண்டுக்க மாட்டீங்க. யார் கூடப்பா பேசுறீங்க? டன், எடுத்துக்கலாம். யூ கேன் டேக் த பிடிஎஃப் அண்ட் தென் கோ. 1 மார்க்குல எனக்கு சென்டம் மிஸ் ஆகுது மேம், அதுக்கு என்ன மேம் பண்றது? 1 மார்க் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு நான் வந்து அப்படியே சொல்றேன். அப்படியே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சாப்டர் 1ல இந்த மெட்டல் ஓர் டேபிள்லேருந்து நமக்கு வரலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ், அதோட பிரின்சிபல்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எந்த மெட்டலை எந்த ப்ராசஸ் வச்சு ரிஃபைனிங் பண்ணுறோம், கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம், அதுலேருந்து நமக்கு கேட்கலாம். ஸோ ப்ராசஸ் ஆஃப் ரிஃபைனிங்ல மான்ஸ் ப்ராசஸ், வேன் ஆர்கெல் ப்ராசஸ், ஜோன் ரிஃபைனிங், இது எல்லாத்தோடைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ சாப்டர் 2, 3 பி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் 1 and 2ல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த குரூப் 13, 14, 15, 16 ஒவ்வொரு குரூப்லயும் என்னென்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி குரூப் பாத்துக்கோங்க. ஆக்சோ ஆசிட்ஸ் உடைய ஃபார்முலா பாத்துக்கோங்க. ஹைபிரிடைசேஷன் அண்ட் தென் ஜியோமெட்ரி, எல்லா நேம்டு ப்ராசஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெக்காஃபி ப்ராசஸ், ஹேபர்ஸ் ப்ராசஸ், டேக்கன்ஸ் ப்ராசஸ், இதெல்லாம் பாத்துக்கோங்க. இது மூலமா என்ன ப்ரிப்பேர் பண்றோம், அதுல என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்றோம்னு பாத்துக்கோங்க. எல்லா அல்லோட்ரோப்ஸ்மே லைக் டைமண்ட், கார்பன் நானோ டியூப்ஸ், கிராஃபீன், ஃபுல்லரின் அண்ட் கிராஃபைட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதில் கார்பனோட பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கு, ஹைபிரிடைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எல்லா சிலிகேஸ் அண்ட் சிலிகேட்ஸ் உடைய ஃபார்முலா அண்ட் தென் அதோடைய எக்ஸாம்பிள்ஸ். ஆக்சோ ஆசிட்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர், பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர், அது ரெண்டுத்துடைய ஆக்சோ ஆசிட்ஸ், அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் உடைய ஹைபிரிடைசேஷன் அண்ட் ஜியோமெட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சாப்டர் 4ல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் பீரியாடிக் ட்ரெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சைஸ் வந்து எப்படி இருக்கு, அட்டாமிக் ரேடியஸ் வந்து எப்படி இருக்கு, அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கு, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எப்படி இருக்கு, இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்துக்கணும். மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்க சொல்றத வந்து நமக்கு 1 மார்க்லயும் கேட்கலாம், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லயும் கேட்கலாம். ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதே மாதிரி எது ஸ்டேபிள் எது லெஸ் ஸ்டேபிள், ஸ்டெபிலிட்டி ஆஃப் த அயான்ஸ், அதுவும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கூட நம்ம அதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோம். சாப்டர் 6ல வந்து டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், அயானிக் சாலிட்ஸ், மாலிகுலர் சாலிட்ஸ், கோவேலன்ட் சாலிட்ஸ், போலார் சாலிட்ஸ், நான் போலார் சாலிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் அதோடைய எக்ஸாம்பிள்ஸை பார்த்துக்கோங்க. அதுல என்ன பாண்டிங் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் கியூபிக் பாடி சென்டர்ட், எஃப்சிசி, இதெல்லாம் என்னென்ன நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பேக்கிங் எஃபிஷியன்சி, வேக்கன்ட் ஸ்பேஸ். பேக்கிங் எஃபிஷியன்சி 100ல மைனஸ் பண்ணோம்னா 100 மைனஸ் பேக்கிங் எஃபிஷியன்சி பண்ணா வேக்கன்ட் ஸ்பேஸ் கிடைச்சிரும். அடுத்து ஆக்டாஹீட்ரல் அண்ட் டெட்ராஹீட்ரல் வாய்ட் உடைய கால்குலேஷன் பார்த்துக்கோங்க. ரேடியஸ் ரேஷியோ வித் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு உங்க புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க, அதை மிஸ் பண்ணாம நம்ம பார்த்துடலாம். கோஆர்டினேஷன் நம்பர்ஸ், அப்புறமா எல்லா இம்பர்ஃபெக்ஷன்ஸ், ஷார்ட் கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி, இம்பியூரிட்டி டிஃபெக்ட்ஸ், இந்த எல்லா டிஃபெக்ட்ஸோடைய எக்ஸாம்பிள்ஸை மறக்காம பார்த்துருங்க. அப்புறமா டைப்ஸ் ஆஃப் பிரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ், அதோடைய எட்ஜ் லென்த் அண்ட் எட்ஜ் ஆங்கிள், அதை பார்த்துருங்க. சாப்டர் 7ல ஃபார்முலா, அப்புறமா குட்டி குட்டி ப்ராப்ளம், ஈஸியா அப்ளை பண்ணி வர மாதிரி ப்ராப்ளம் நமக்கு கேட்கலாம். என்னென்ன ஃபார்முலா நம்ம படிக்கணும் அப்படின்னா 6 ஃபார்முலா நீங்க மொத்தமா படிக்கணும். ஃபர்ஸ்ட் இஸ் இன்டெகிரேட்டட் ரேட் லா ஆஃப் 0 ஆர்டர், இன்டெகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஹாஃப் லைஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஹாஃப் லைஃப் ஆஃப் 0 ஆர்டர், அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன்ல டெம்பரேச்சர் டிபெண்டா இருக்குது. ஓகே,
ஸோ இந்த 6 ஃபார்முலா நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவையும் டைரக்டா நமக்கு கேட்கலாம். அந்த ஃபார்முலா பேஸ்டா இருக்கிற குட்டி ப்ராப்ளம்ஸ், முக்கியமா ஹாஃப் லைஃப் ப்ராப்ளம்ஸ் நமக்கு கேட்கலாம். சரியா? ஓகே. அப்புறமா 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ரியாக்ஷனுடைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. சாப்டர் 8ல வந்து நமக்கு ஆசிட் பேஸ் தியரிஸ் வந்து சில பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. அர்ஹீனியஸ் தியரி, லீவிஸ் ஆசிட் பேஸ் தியரி, அப்புறமா வந்து நமக்கு வந்து இந்த பிரான்ஸ்டட் அண்ட் லாரி தியரி இருக்கு இல்லையா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆசிட் பேஸ் தியரி அதோடைய லிமிடேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. லீவிஸ் ஆசிட் அண்ட் பேஸ்க்கான ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து பேஜ் நம்பர் 5லயே செகண்ட் வால்யூம்ல கொடுத்துருப்பாங்க. அது எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸியான ப்ராப்ளம்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ணோம்ல, அது வந்து நமக்கு 1 மார்க்லயும் வந்து கேட்கலாம். எல்லா ஃபார்முலா அண்ட் தென் யூனிட்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபார்முலா ஷீட் வீடியோவும் நான் உங்களுக்கு திருப்பி வந்து அப்லோட் பண்றேன். pH, POH கண்டுபிடிக்கிற மாதிரி சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் நமக்கு 1 மார்க்ல வந்து கேட்கலாம். ஸோ pH கொடுத்துட்டு POH கேட்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஓகே. அயானிக் ப்ராடக்ட் அண்ட் solubility product பேஜ் நம்பர் 25ல இருக்கு, which is very 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 important. ஓகே. ஸோ இப்போ ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 11, 12 and then 13, even 13 இதுல இருக்கக்கூடிய IUPAC நாமென்க்ளேச்சர், நேமிங் ரியாக்ஷன். ஒரு நேமிங் ரியாக்ஷன்னா அதுல ரியாக்டன்ட் என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்றோம், என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, இதுல உங்களுக்கு பக்காவான ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கணும். அதே மாதிரி ABCD கன்வர்ஷன்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ABCD கன்வர்ஷன்ஸ் வந்து 1 மார்க்லயும் வந்து கேட்கலாம். Then test to differentiate alcohol, aldehyde, acid. Okay, so Lucas test, Victor Mayer test, and then carboxylic acids இருக்கக்கூடிய test இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. Order of the reaction. Okay, so order of the reaction ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். Solubility உடைய ஆர்டர் நமக்கு வந்து கேட்கலாம், யூசஸ் கேட்கலாம், அசிடிட்டி ஆர்டர் கேட்கலாம், பாப்-ஆஃப்ஸ் ரூல்ல நம்ம கேட்கலாம், ஸெய்ட்ஸஃப் ரூல், டாலன்ஸ் டெஸ்ட், ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட், பெனடிக்ஸ் டெஸ்ட், ஷிஃப்ட் டெஸ்ட் இதுல இருந்தாலும் நமக்கு क्वेश्चंस வந்து வரலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து நான் பேசுறதே வந்து 2x ஸ்பீட்ல இருக்கு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஸ்லோ வச்சு நீங்க 95 மார்க்ஸுக்கு நான் ரெடி அப்படின்னா என்ன பண்ணுங்க, புக்ல நான் இப்ப சொன்ன டாபிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து புரட்டி போட்டு ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? டன். சரிடா. ஸோ பை பை, தேங்க்யூ. நான் PDF வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ், டாடா, பை.